துரத்துறதுனாலலாம் உங்களுக்கு வந்து எல்லாம் கிடச்சிருன்றதுக்கு அடிப்படை எதுவும் இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃப்டாக இருக்கணும். துரத்துதல் என்பது முயற்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. அமைதியை அறிவால் பிடிக்க முடியாது. அமைதியை சிந்தித்து தான் பிடிக்கணும். சிந்தனை என்பது மனம் நின்று விடுவது, மனதினுடைய ஆற்றலை ஒருமுகப்படுத்துவது, உள்ளே தக்க வைப்பது, அது வெளிச்செதறாமல் பார்த்து கொள்வது. மாயையிலேயே பெரிய மாயை வந்து நிறைய இருப்பு இருக்கின்றதில் சுகம் காண்றது தான். என்ன இருக்குதோ, என்ன வழங்கப்பட்டிருக்குதோ அதில் உச்சபட்ச சுகம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டறியுது. பூமி சரிஞ்சு கிழப்போகுது, நிலச்சரிவு ஏற்படுது, மண் சரிவு ஏற்படுது, மூடிடுது, ஒரு உத்தரவாதம் இல்லாத இருக்குது. அப்படி இருக்கிற வாழ்க்கையில் எப்படி நிம்மதியாக வாழறதுன்றது, இப்படிலாம் இருக்குது வாழ்க்கை. நீ எதை தேடி ஓடுற, என்ன தான் வேணும் உனக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு உங்களை இட்டுன்னு போய் விட்டுது அரசாங்கம் முதற்கொண்டு. எல்லோரும் வேலை செய்கிறாங்கல்ல, எல்லா பொருட்களும் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டு லேசாக்கப்பட்டு பென்சில் பேனெல்லாம் வந்ததில்லை. இப்போ எல்லாருக்குமான உதவியை நீங்கள் உங்கள் வருமானத்திலிருந்து கொடுக்காத வரைக்கும் நீங்கள் எப்படி நிம்மதி அடைய முடியும்? இவ்வளோ பேர் ரத்தத்தை உறிஞ்சி பெரிய ஆள் ஆகிட்டு நான் சம்பாதிக்கிறேன்னு கரெக்டாக பேங்கில் போய் டெபாசிட் பண்ணிக்கிறீங்க, இல்லை நகையில் டெபாசிட் பண்ணிடுறீங்க. ஒரு குறிப்பிட்ட சதமானம் இந்த சமூகத்துக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, குருமார்களுக்காக, பெற்றோர்களுக்காக நீங்கள் தாராளமாக செலவு செய்யாத வரைக்கும் இந்த நிம்மதி உங்களுக்கு வராது. சோறு ஊட்டி விட்டாங்க, எத்தனை பேர் அக்கம் பக்கத்து நெருக்கத்தில் இருக்காங்க தெரியாது. அப்போ உலகத்துக்கான ஒரு உதவியை நீங்கள் செய்யணுன்ற எண்ணம் வராத வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. மனதை உனக்குள்ளே வச்சுக்கணும். உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மனம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இங்கே வாழ்க்கை சுகமாக இருக்கும். காசை வாங்கிடலாம், நிம்மதி யார் வாங்கிறது? நிம்மதியை சம்பாதிக்கணும். நிம்மதியை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது, ஒரு செயல்பாடு இருக்குது. அமைதியை சம்பாதிக்கிறதுக்கு, சாப்பிட்டது உடம்புல ஒட்டுறதுக்கு, கிடைச்சதில் வாழறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அதுதான் நற்பண்புகள். அது நீங்கள் கற்ற ஒழுக்கங்கள், நல்ல ஒழுக்கங்கள்லாம் முழுசாக பயன்படாது. அது எப்போ பயன்படுதுன்னா சரண்ட்ரு பண்ணணும். அது யார்கிட்ட சரண்ட்ரு பண்ணோம்? இந்த பிரபஞ்ச பேராற்றல், இறைவனு சொல்லுங்கள், இயற்கைன்னு சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், அதுக்கிட்ட சரண்ட்ரு பண்ணணும். நீ போதும், அதுதான் சரண்டர். நல்லொழுக்கம் வந்து நிம்மதிக்கான ஒரு பாதை, சம்பாத்தியத்தை வந்து சுகத்துக்கான ஒரு பாதை. நம்ம நிலைப்பாடு புரியணும். நம்ம அறிவு என்ன, திறமை என்ன, ஒழுக்கம் என்ன, நீதி என்ன, நியாயம் என்ன, நேர்மை என்ன, நம்ம வாழ்க்கை எப்படி வாழறோமா சாப்பிட்றோமா, இதெல்லாம் தெரியாமல் கடவுளை பிடிக்கிறோன்னா எங்கேருந்து கடவுளை பிடிக்க முடியும்? ஆனால் எல்லாருடைய உழைப்பும் எடுக்கிறீங்கல்ல, இந்த உழைப்புக்கு நீங்கள் ஈடு செய்ய முடியாது. அதனால் டிக்ளரேஷன் பண்ணலாம், ஒப்படைக்கலாம். எப்படி ஒப்படைக்கலாம்? கடவுளே, நீ எனக்கு போதும், இவ்வளோ வருமானம் எனக்கு கொடுத்துருக்குற, இதிலேருந்து எனக்கு என்னவோ அது நீ என்கிட்ட கொடு, மற்றதையும் எனக்கு நீ எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோ, யார் யார் கொடுக்குறியோ கொடு. பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்கு வீடே தவிர பெருமையோடு இருக்கணுன்றது வீடு கிடையாது. என்கிட்ட அதெல்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட அதெல்லாம் இருக்குது, நீ உங்கள்கிட்ட இருக்கிறியா? எல்லாத்தையும் பொருளில் தான் உன் மனம் ஃபுல்லாக இருக்குது, உங்கள்கிட்ட நீ இல்லை. அது ஒரு வழி பாதை தான். நீங்கள் அன்பு செலுத்தணுன்றது உங்களுடைய வேலையை தவிர அவன் திருப்பி செலுத்துவான்றது உங்கள் எதிர்பார்ப்பு உங்களுடைய வேலை கிடையாது. உலகத்துக்கான உன்னுடைய கடமையை ஆற்றாமல் நீ இருந்தேன்னா உலகம் ஒன்று முடிச்சிடும். ஐயா, இந்த வாழ்க்கையில் துரத்துவதும் கவர்ந்திருப்பதும் அப்படின்னு 2 இருக்குது. நம்ம இந்த வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை துரத்துகிறோம், சில விஷயங்களை நம்ம கவர்ந்திருக்கிறோம். இதை பற்றி உங்களோட உரையாடல். கேள்வி இல்லாத நாள் ஆரம்பத்தில் சிந்தனை இல்லைன்னு அர்த்தம். கேள்வியே இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிந்தனையே இல்லைன்னு ஆகிடும். சிந்தனை நின்று இறைவன் போதுமானவன்ற மனநிலைக்கு வரும்போது கேள்வி நின்றுடும். அந்த அமைதி மனநிலை வர்றதுக்குள்ளாரி கேள்வி இல்லைன்னு சொல்லக்கூடாது. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களே நீங்களே கேள்வி கேட்கணும். எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் அடைஞ்ச போல் ஒரு மாயையில் ஒரு அமைதி கிடைக்கும். அது வந்து
நல்லதில்லை. சிக்கல்கள் வரும்பொழுது நீங்கள் உங்களை நோக்கி திரும்பினது தான் உங்களுக்கு பயனளிக்கும். அப்போ கேள்வியே இல்லை அப்படின்றது வந்து சிந்தனையே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். கேள்வி வரமாட்டேங்குதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையை பற்றி எந்த கருத்துருவாக்கம் சிந்தனை எல்லாம் நின்று போயிருக்குதுன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மூடி இருக்கு மனம். திறந்திருக்கிற மனம் வந்து கேள்விகளால் நிறையும். ஏன் எப்படி மாற்றணும், எப்படி உருவாக்கணும், என் படைப்புகளை பற்றி கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறதுனால ஒவ்வொன்றும் கேள்விக்குள்ளாக்கப்படும். நம்மளுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குள்ளாக்கப்படும். எதமும் ஒரு கேள்வி, வாழ்க்கையை பற்றிய குறி, அவனுடைய சிந்தனை வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும். சிந்தித்து உணர்வதற்காக நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது. இப்போ இவர் கேட்குறாரு, நம்ம சில விஷயங்களை துரத்துகிறோம், சில விஷயங்களை கவர்ந்து இழுக்கிறோம் அப்படின்னு. ரெண்டுமே ஒரே விஷயந்தான். துரத்துறது அதன் மேல் உள்ள கவர்ச்சினால் அதை நோக்கி இழுக்கப்பட்டது. சில விஷயங்கள் நம்மளை கவருது, நம்மளை சில விஷயங்கள் கவர்கின்றன. இதை பற்றி உரையாடல். எதெல்லாம் துரத்துறோம் அப்படின்னு பார்த்தா இந்த காலுக்கு கழுகிறத தான் துரத்துறோம். தலைக்கு மேலே இருக்கிறத வந்து துரத்துறது இல்லை. காலுக்கு கீழே உங்களுக்கு எது கிடைக்குதோ அது எல்லாத்தையும் துரத்துது மனம். அது மேலே இருக்கிறது எப்படி சாதாரணமாக நமக்கு காற்று மழைலாம் வருதோ அது யாரும் துரத்துறது இல்லை. அது வந்தால் தான். வெயில் டெய்லி வந்துடுது. சில நேரங்களில் மேகம் மூடிட்டு வராமல் இருக்கும். அதுக்காக காற்று தான் இருக்கணும், துரத்துறன்ற பேச்சே கிடையாது. இப்போ காற்று திடீர்னு நின்றுடுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு வெளியில் வேலை செய்யிட்டுருக்குறீங்க, காற்றே நின்று போச்சுன்னா துரத்த முடியாது. காற்றை அது வந்தால் தான். வெயிலில் துரத்த முடியாது, அது வந்தால் தான். மழையை துரத்த முடியாது, வந்தால் தான். எதையுமே நமக்கு வந்து அதுவே தான் கிடைக்கணுமே தவிர துரத்துதல் அப்படின்றது வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறது மீதெல்லாம் வந்து துரத்துதல் கிடையாது. காசு கொடுத்து வாங்கணுன்ற போது அது எப்படி வாங்கலாம், என்ன செய்யலாம், எது செய்யலான்னு உங்கள் மனம் அது கணக்குப்படுது. அதுதான் நீங்கள் துரத்துறதுன்றீங்க. எல்லா விஷயங்களும் வந்து உங்களை நோக்கி வந்துட்டுருக்க விஷயங்களெல்லாம் ஈர்ப்பு கிடையாது. அது பாதிக்கப்படும் போது மட்டும்தான் ஈர்ப்பு. இப்போ நல்லா குளிர்ச்சுன்னா வெயில் தேவை, வெயில் ரொம்ப அடிச்சதுன்னா ஏசி தேவை. அதிகப்படும் போது குறைச்சிக்கிறதும், குறைக்கும் போது அதிகப்படுத்திக்கிறதும் துரத்துதல் கிடையாது, அது மாற்றிக்கிறது. துரத்துறதுன்னு சொன்னால் உங்களுக்கு சாப்பாடு தேவை, துணிமணி தேவை, ஒரு இடம் தேவை, அவ்வளோதான் தேவை. ஆனால் அது ரொம்ப அதிகமாக நம்ம வச்சுக்கணும், பெருமையாக வச்சுக்கணும், வசதியாக வச்சுக்கணும் போது அதை நோக்கி மனம் ஓடுது. அதுதான் நம்ம துரத்துறதுன்றோம். துரத்துறதுனாலெல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாம் கிடச்சிருன்றதுக்கு அடிப்படை எதுவும் இல்லை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டஃப்டாக இருக்கணும். பூமியினுடைய பொருளை அடையிறதுக்கு ஸ்டஃப்டாக இருக்கணும். அதாவது திறமையோட, அறிவோட, படிப்போடு இருக்கணும். அதை வச்சு நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுடைய படிப்பை, திறமையை, உடல் பலத்தை, பக்க பலத்தை வச்சு, ரெக்கமெண்டேஷன், சிபாரிசு இதெல்லாம் வச்சு நீங்கள் உலகப் பொருளை கொஞ்சம் அடையலாம். நீங்கள் விரும்புகிற பொருளை வந்து நீங்கள் அடையணுன்னா இவ்வளோ தேவையாக இருக்குது அடிப்படையில். இப்போ மனம் வந்து தீர்மானம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு சொல்லலாம். ஆனால் அடிப்படை தகுதி அதுக்கு நமக்கு இருக்காது. இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படின்றது வந்து உலகப் பொருளை அடையிறதுக்காக ஒரு முயற்சி தானே தவிர, உலகத்தை லேசாய்க்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் கல்வி. அவங்கவுங்களுக்கு எந்தெந்த கல்வி வசதியாக இருக்கோ அதை படிக்கிறாங்க. அவங்களுக்கு எது வருமோ அதை படிக்கிறாங்க. சில பேர் அறிவியல் துறை எடுத்துக்கிறாங்க, சில பேர் மருத்துவத்துறை எடுத்துக்கிறாங்க, சில பேர் கட்டுமானத்துறை, பொறியியல் துறை எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு எது வசப்படுதோ, அதில் எது அறிவு முற்படுதோ அதில் போய்ட்டு கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு தன்னை அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுனால அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தான் அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியும்.
இப்போ படித்ததுனாலேயே எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. நிறைய பொறியியல் வல்லுநர்கள், மருத்துவர்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே விதமான வாய்ப்பெல்லாம் இங்கே வழங்கப்படலை. அது ஏன்றதையும் நம்ம சிந்திக்கணும். எல்லாருக்கும் பொதுவாக நிறைய இப்போ அறிவு குறைந்த மக்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க, அறிவு நிறைந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. படிப்பே இல்லாதவங்க ரொம்ப உலகத்தை திறமையாக கையாளுறாங்க, நிறைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மாறி மாறி இருக்குது. அதனால் யாருக்கு எது கிடைக்கணுன்றது எப்படி கிடைக்குதுன்றதுக்கு தீர்மானமாக ஒன்று சொல்ல முடியாது. ஒரே ஒரு தீர்மானம், பொருளை கொடுத்து சோதித்தல் இருக்குது, பொருளை குறைத்து சோதித்தலும் இருக்குது. அது ரெண்டும் இயற்கையில் நடந்துகிட்ருக்குது. திடீர்னு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறான், ஒரு நாள் பார்த்தா பெரிய ஆளாக நிற்கிறான். நல்லா படிச்சுட்டே இருக்கிறான், திடீர்னு பொறுக்கித்தனமாக ஆயிடுறான். ஒழுக்கமாக இருக்கிறோம் மாறி போகிறான். மாறி சூழல்கள் வளர்ந்துட்டுருக்கிறதுனால இது கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையில் வாழறவங்க தான் இந்த உலகத்தை நடத்துகிறாங்க, இல்லை கட்டுப்பாடு இல்லாதவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கான எந்த விதமான முன்னுதாரணமும் இங்கே இல்லை. எல்லாம் கலந்தே இருக்குது. அதனால் நம்ம உலகப் பொருட்களை துரத்துறதுன்றது நம்முடைய மன விருப்பம் அதிகப்படுது. அதனால் அதில் ஈடுபடுறோம். புதுசாக இப்போ செல்ஃபோன் 4000 ரூபாய்க்கு கிடைக்குது, 4 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா 4000 ரூபாய் வாங்குகிற சக்தி உள்ளவன் 4000 ரூபாய் வாங்குகிறான், 4 லட்ச ரூபாய் வாங்குகிற சக்தி உள்ளவன் 4 லட்ச ரூபா வாங்குகிறான். அதன் மேல் உங்களுடைய துரத்துதல் ஒன்றும் இல்லை. நீங்கள் துரத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்கிட்ட எது இருக்குமோ, எது கண்ணில் படுமோ, அறிவுக்கு எட்டுமோ அது மட்டும் தான் துரத்துவீங்க. பெருசாக இப்போ அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும் துரத்துறீங்களான்னா, இந்திய ஜனாதிபதி ஆகணும் அப்படிலாம் துரத்துறது இல்லை. உங்களுக்கு எது வசப்படுதோ அதை மட்டும் தான் நீங்கள் துரத்துறோம். துரத்துதல் என்பது உங்களுக்கு எது ஏதுவாக இருக்கோ, பக்கத்தில் இருக்கோ, அதை நோக்கி தான் பார்வை இருக்கும். அகண்ட பார்வை இருக்கிறது இல்லை. அதெல்லாம் ஒரு துரத்துதல் அல்லது ஒரு விருப்பம் அப்படின்னும்போது அது நிறைவேறும் பொழுது வாழ்க்கை கொஞ்சம் சுகமாக இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு எது காட்டப்பட்டதோ, எது நெருக்கமாக்கப்பட்டதோ அதன் அளவில் தான் உங்களுடைய முயற்சிகள் அமையும். துரத்துதல் என்பது முயற்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ தான் இப்போ எத்தனையோ மக்கள் இருக்காங்க, வியாபாரம் செய்கிறவங்கள நீங்கள் எப்படி மாற்றி வச்சாலும் வியாபாரம் தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு ஆஃபீஸ் வேலை மட்டும் தான் பிடிக்கும். சிலருக்கு எதில் அந்த மனம் ஈடுபடுதோ அந்த வேலையை மட்டும்தான் விரும்பி செய்வாங்க. எவ்வளோ அறிவு இருந்தாலும் வள்ளுவர் என்ன சொல்கிறார், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்ன்றார். எவ்வளோ நீ கற்று தேர்ந்திருந்தாலும் உன்னுடைய உண்மை அறிவு எதில் ஈடுபடுதோ, உனக்கு எது ஈடுபாடு இருக்குதோ அதில் தான் நீ நிற்பன்றார். புரியுது உங்களுக்கு? அதனால் துரத்துதல் அப்படின்றது கை கட்டினது, கண்ணு கட்டினது, கால் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் மனம் ஓடுமே தவிர ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுக்கு ஓடாது. இந்த ரொம்ப தூரத்தில் இருக்கிறது ஓடுறது தான் சிந்தனை. ரொம்ப தூரத்தில் இருக்கிறது நம்மளால் எட்டி பிடிக்க முடியாது. எட்டி பிடிக்க முடியாததை சிந்தனையால் பிடிக்கலாம், அறிவால் பிடிக்க முடியாது. அறிவால் பிடிக்க முடியாததை சிந்தனையால் பிடிக்கலாம். இப்போ எவ்வளோ சம்பாதிக்கிறத பற்றி மனம் ஓடலாம், அறிவால் பிடிக்கலாம். அமைதியை அறிவால் பிடிக்க முடியாது, அமைதியை சிந்தித்து தான் பிடிக்கணும். இப்போ இவருக்கு ரமேஷ் கேட்டார்ல, அன்பு என்பது ஒரு பக்கம் சார்ந்ததா 2 பக்கம் சார்ந்ததான்னு. 2 பக்கம் சார்ந்தது. அவங்களும் அன்பாக இருக்கணும்ல, நம்ம அன்பாக இருந்தால் அவங்களும் அன்பாக இருக்கணும்ல அப்படின்றாரு. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்பு ஒரு வழி பாதை தான். அன்பு செலுத்த தான் முடியும், திரும்பி வாங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அன்பு செலுத்துங்கள் தான் சொல்லியிருக்க தவிர அன்பை வாங்குங்கள்னு எந்த பதமும் இல்லை. அன்பாக இருங்கள். அதனால் ஒரு வழி பாதை தான் அது. அது நம்ம எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை, யார் நம்மளை எப்படி இருந்தாலும் அன்பால் நம்ம தெளித்து இருக்கும் பொழுது எல்லாம் நமக்காக வசப்படும், மாறி அமையும். அதனால் எல்லா மனிதர்களும் அவங்க காலுக்கிட்ட இருக்கிறது, அவங்க கைக்கிட்ட கிட்ட இருக்கிறது மட்டும்தான் துரத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க, யோசிப்பாங்க. புரியுது அவங்களுக்கு? இந்த சினிமாவில் வேணால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறத பிடிக்கிறதுக்கு, கற்பனையில் பிடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. கற்பனை வேறு, சிந்தனை வேறு. அறிவால் முடியாது, சிந்தனையால் பிடிக்கலாம். அறிவால் உங்களால் அமைதியை உண்டாக்க முடியாது.
அறிவு உங்களை பாதுகாக்கும். ஆனால் வந்து அறிவால் உங்களை அமைதி உண்டாக்க முடியாது. சிந்தனையால் தான் உண்டாக்க முடியும். சிந்தனை என்பது மனம் நின்று விடுவது, மனதினுடைய ஆற்றலை ஒருமுகப்படுத்துவது, உள்ளே தக்க வைப்பது, அது வெளிச்சதறாமல் பார்த்து கொள்வது. இதுதான் சிந்தனை. சிந்தனைன்னா திரும்பி மண்டையை குடவிக்கிட்டு யோசிக்கிறது கிடையாது. சரியா? மன ஆற்றலை குவித்து ஒரே இடத்துல நிற்க வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான வழிகள் தானே பிறக்கும். என்ன செய்யணுன்ற அறிவு அங்கேருந்து பிறக்கும். என்ன செய்யணுன்ற அறிவு சிந்தனையிலேருந்து பிறக்கிற அறிவு தான் வந்து அறிவு. படிப்புலேருந்து நாலேஜ்லேருந்து பிறக்கிற அறிவு இல்லை. நாலேஜ்னா நாலேஜ், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, அதை பதிவு பண்ணி வைக்கிறீங்க. விஸ்டம் என்பது ஒரு ஆட்சி அதிகாரம், அறிவினுடைய ஆட்சி அதிகாரம் தங்குற இடம் விஸ்டம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ துரத்துதல், கவர்ந்து இழுத்தல் அப்படின்றது வந்து சரியான பதம் இல்லை. எதை நீங்கள் கவர்ந்து இழுக்குதோ அதை நீங்கள் துரத்துவீங்க. சில பொருட்கள் எல்லாமே நம்மளை கவர்ந்து இழுக்கும், சில விஷயங்கள் கவர்ந்து இழுக்கும். நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கவர்ந்து இழுக்காது. இப்போ வந்து உலகத்தினுடைய அதிசயமான விஷயங்கள் பெரிய பெரியதெல்லாம் ரசிக்கலாம். அது வந்து அடையணுன்ற ஆர்வம் தோணாது. அடையணுன்ற ஆர்வம் வந்து அந்த ஆற்றல் புரிந்து சில மனிதர்களுக்கு தோன்றும். இப்போ அலெக்சாண்டர் உலகத்தெல்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சார். அவர் வாய்ப்பு வசதி இருந்தது, படைபலம் இருந்தது, அதனுடைய சிந்தனை மேலோங்குச்சு. நமக்கு இல்லாதவங்களுக்கு அந்த சிந்தனை மேலோங்காது. அதனால் என்ன இருக்குதோ அதை நோக்கி தான் சிந்தனை பாயும். உங்கள் கால்கிட்ட கைகிட்ட என்ன இருக்குதோ அதை நோக்கி மட்டும்தான் உங்களுடைய முயற்சிகள் செய்ய முடியும். வேறு எதுவும் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போது இந்த உலகப் பொருள்கள் எல்லோருக்கும் எப்படி எப்படியே கிடைக்குது. தீய வழியில் போய் சம்பாதிக்கிறான், ஏமாற்றி சம்பாதிக்கிறான், பொய் சொல்லி சம்பாதிக்கிறான், பொய் கணக்கு எழுதி சம்பாதிக்கிறான், முகஸ்துதி பண்ணி சம்பாதிக்கிறான், வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறான். நல்லொழுக்கவாதிகள் வந்து இதை ஒழுக்கத்தில் சிறந்த மனிதர்கள் வந்து உலகப் பொருள்களை முதன்மைப்படுத்த மாட்டாங்க. ஒழுக்கத்தில் சிறந்த மனிதர்கள், ஞான மக்கள் வந்து உலகப் பொருள்களை முதன்மைப்படுத்த மாட்டாங்க. இந்த முதன்மைப்படுத்துகிறவங்களாம் கொஞ்சம் அறியாமையில் இருக்கவங்க தான். எப்படியும் இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும், எல்லாத்தையும் மரணம் பிடிங்கிட்டு விட்டுடும், ஒரு நாளில் இது இல்லாமல் போயிடும், நம்ம உடம்பும் இல்லாமல் போய்டும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் மாயால் மூடப்பட்டிருக்கிறாங்க. அறியாமையால் மூடப்பட்டு அதில் ஏதோ பெரிய நன்மை இருக்கிற மாதிரி நம்ம கற்பனை பண்ணிவிட்டு இல்லைன்னா வாழறது கஷ்டம் அப்படின்லாம் நினச்சிட்டு தான் இதெல்லாம் சேர்க்குறது. ஒரு பயத்தின் காரணமாக தான் சேர்க்குறது. சேர்த்தாலும் உங்களுக்கு என்ன பங்கு, அந்த பங்கு தான் நீங்கள் அடைவீங்க. நீங்கள் உங்கள் அறிவை கொண்டு திறமையை கொண்டு எது சேர்த்தாலும் அதில் எவ்வளோ தூரம் உங்களால் அனுபவிக்க முடியுமோ அது மட்டும் தான் உங்களால் அனுபவிக்க முடியும். பெரும்பாலும் அனுபவிக்க முடியாது. இது புரியுதுங்க உங்களுக்கு? அப்போ வந்து ஒரு பயத்தின் காரணமாக இது நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்னா யார் கொடுப்பா, யார் வாழ்வா, நமக்கு யார் உதவி பண்ணுவா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவோம், ஒரு இன்சூரன்ஸ் போடுவோம், ஒரு காசு பணத்தை பேங்க்கில் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்பனைகளில் மூழ்கி தான் நம்ம செய்கிறோம். ஆனால் உலகப் பொருள்கள் சேர்க்கையினால் சுகம் அளிப்பது இல்லை. சேர்த்துக்கிறதுனால உலகப் பொருள்கள் சுகம் அளிக்கிறது இல்லை. அதனுடைய பெருக்கம் நிறைய இருக்கிறதுனாலே அது சுகம் அளிக்கிறது கிடையாது. அது ஒரு மாயை சுகம். மாயையிலேயே பெரிய மாயை நிறைய இருப்பு இருக்கின்றதில் சுகம் காண்றது தான். ஏன்னா அது நமக்கானது இல்லை. நமக்கான பங்கு மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். அது வேறு யாரோ எடுத்துருவாங்க. அப்போது உலகத்தை சுகமாக வாழணுன்றது தான் வாழ்க்கையை தவிர நிறைய வச்சுக்கிட்டு வாழணுன்றது அடிப்படை கிடையாது. நிறைய இருக்கிறதுனால ஒருத்தன் நிம்மதியாக வாழ்ந்தன்றதுக்கான எந்த அடிப்படையும் இங்கே இல்லை. இருப்பு எப்போ உங்களை கவர்ந்து இழுக்குதோ அப்போ நீங்கள் நிம்மதி அழைப்பீங்க. இருப்பு கவர்ந்து இழுத்ததுன்னா நிம்மதி அழைப்பீங்க. ஒரு விஷயம் உங்களுக்காக உருவாகணும், அதுக்குண்டான தகுதி உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு விஷயங்கள் உங்களுக்காக தானாக உருவாகணும். எப்படி எல்லாமே தானாக உங்களுக்கு கிடைக்குதோ அந்த மாதிரி எல்லாம் தானாக உருவாகணும். இல்லை பாடுபட்டு உருவாக்குறதுல உங்களுடைய பயன் போக மீதியை இன்னொருத்தருக்கான பயனை ஆக்கும்பொழுது, பொது உடைமை ஆக்கும்போது, பொது நலனுக்கு ஆக்கும்போது, சமூகத்துக்காக, உறவினர்களுக்காக,
சகோதர சகோதரிகளுக்காக பெற்றோர்களுக்காக நீங்கள் ஆக்கும்போது தான் நிம்மதியாக இருக்க முடியும். எல்லாமே உங்களுது, வேறு யாரும் பயன்படுத்திடக்கூடாது, யாரும் தொட்டக்கூடாது, நம்ம இடத்துல யாரும் வந்துடக்கூடாது, அப்படிலாம் நீங்கள் வந்து ஒரு கடின மனநிலையில் இருந்தீங்கன்னா இந்த பொருள், நீங்கள் வச்சுருக்க பொருள் உங்களுக்கே பயன்படாது. அது உங்களை இக்கட்டில் மாட்டி விட்டுடும். சாதாரணமாக நிறைய பணம் வச்சுருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறவங்கலாம் நிம்மதியாக இருக்கான்றதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. வச்சுருப்பாங்க, ஒரு காலகட்டம் வரைக்கும் அதில் ஒரு சுகம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சுகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது போயிடும். அதனால் உண்மையான வருமானம், உண்மையான துரத்துதல், உண்மையான முயற்சி நமக்கு எதில் இருக்கணும்னா, என்ன இருக்குதோ அதனுடைய இந்த இருப்பில் உச்சபட்ச சுகம் எங்கே கிடைக்கின்றதை கண்டறியறது தான். என்ன இருக்குதோ, என்ன வழங்கப்பட்டிருக்குதோ அதில் உச்சபட்ச சுகம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டறியறது தான். அப்படி பார்க்கும்போது உச்சபட்ச சுகம் எங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, அது செலவு செய்கிறதுல இருக்குதுன்றாங்க. நீங்கள் உங்களுக்குன்னு வழங்கப்பட்டதை தாராளமாக செலவு செய்யும்பொழுது தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த இறைப்பேரருள், அமைதி, நிம்மதின்றதை தருது. இது எவ்வளோ சொன்னாலும் மக்களுக்கு புரிகிற மாதிரி இல்லை. ஏன்னா பயம் இருக்குது, காசு பற்றி பயம். சம்பாதிக்கிறது பெரும் பாடுபட்டு சம்பாதிக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஏன் பாடுபடுறீங்க, எதுக்கு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டால் தெரியல. வசதியை பெருக்கிறதுக்காக சம்பாதிச்சு வாழ்க்கை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, துன்பத்தில் மாட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் கடனில் மாட்டியிருக்கிறான், பிரச்சனையில் மாட்டியிருக்கான், எத்தனையும் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, எல்லாமே போயிருக்கு. இந்த பொருள் பெருக்கம் வந்து பெரிய நிம்மதின்றது வந்து உலகத்தில் இல்லை. இது வீண் அலங்காரம். மக்களை பெருக்குவதும் பொருள்களை பெருக்குவதும் வீண் அலங்காரம் தான். வாழ்க்கை வந்து வாழ்வதற்கென்னும் போது குறிப்பிட்ட அளவு இருந்தாலே போதுமானதாக இருக்குது. குறிப்பிட்ட அளவு இருந்தாலே போதுமானதாக இருக்குது. நம்முடைய தேடுதல் அதிகப்பட பொருள்களை பற்றிய தேடுதல் அதிகப்பட நீங்கள் வாழ்நாளை இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. அது எதுன்னு தேடிட்டு இருக்கீங்க. உட்கார நேரம் கிடையாது. என்ன சம்பாரித்து என்ன திட்டம் போட்டு பெருக்கும் போது தலை நரைச்சி காலில் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஒரு காலத்துக்கு அப்புறம் உங்கள் உடம்பே உங்களை சாப்பிடும். ஒரு வயசுக்கு அப்புறம் உடம்பே நம்முடைய சதையை சாப்பிடும். நம்முடைய எலும்பை சாப்பிடும். நம்முடைய உடம்பு குறையும், பலம் குறையும். ஏன் வந்து 16 வயசில் 25 கிலோ இருக்கிற பையன் வந்து தூக்குற வெயிட்டை வந்து 50 வயசில் 80 கிலோ இருக்கிறவன் தூக்குவானா? தூக்க முடியாது. ஏன்னா உடம்பு சக்தியை தானே சாப்பிடும். இப்போ அது இல்லாமல் இனிப்பு நோய் ஒன்று இருக்குல்ல, சுகர் நோய். அந்த பழம் நல்லா பழுத்த பிறகு ரொம்ப பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த பழமே அந்த பழத்தை சாப்பிடும். அதுதான் சுகர். அந்த மாதிரி இந்த உடம்பு சாப்பிட்ற காலம் வரும். முதல்ல வந்து கால் தான் போகும். காலினுடைய பலம், சதை வந்து பலம் குறையும். தடுமாற்றம், நடையில் தடுமாற்றம், ஆட்டம், திடீர்னு நிற்க முடியாது, கால் எடுத்து வைக்க முடியாது. கால்னாலே காற்றுன்னு அர்த்தம். வாயுக்கினுடைய கால்னால் என்னது? காற்றுன்னு அர்த்தம். அந்த காற்று நமக்குள்ளே வந்து செய்கிற வேலை வந்து குறையும். அது கால்களால் தான் அதிகம் வேலை செய்யும். கால்கள் தான் முதல்ல பிடிக்கும். புரியுது உங்களுக்கு? இப்போ கால் தள்ளாட்டம் ஏற்படும். இப்படி ஓடி கால் தள்ளாடி கீழே எதுக்கு ஓடுறீங்க? எதுக்கு ஓடணும்? ஓரளவுக்கு தேவையை வந்து சம்பாதிக்கிறதுல உடனே சாப்பிட்ணும், உடனே ஒரு நிம்மதி அடையணும், வாழ்ந்தணும். இல்லை, வாழ்க்கை நாம்னு தெரியாத வரைக்கும் நீங்கள் வாழ மாட்டீங்க. இந்த வாழ்க்கை நான் தான். நீங்கள் வாழ்க்கை வேறு எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு ஓடுறீங்க. அது கார் வாங்கிடணும், வீடு வாங்கிடணும், 4 பேருக்கு மதிப்பாக நடக்கணும், காசு பணம் சேர்க்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும், டை அடிச்சுக்கணும், அப்படியே தான் ஓடுதே தவிர வாழ்க்கை நானுன்றது தெரியல. வாழ்க்கை அது போக்கில் போங்கன்றாங்க எல்லோரும். வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் கூட்டிகிட்டு போது அங்கங்கெல்லாம் போங்க அப்படின்றாங்க. அங்கங்கெல்லாம் போகும்போது அப்படி வாழ்க்கை கூட்டு போகிறது ரொம்ப வலியாகவும் துன்பமாகவும் துயரமாகவும் கேடாகவும் தானே இருக்குது. இப்போ திடீர்னு சாராய கடை பார்த்தோன்னா குடிக்கணும்னு தோணுதுன்னா வாழ்க்கை அப்படி இழுத்தும் போது குடிப்பீங்களா? இல்லை ஏதாவது தப்புன காரியத்தை மனம் சொன்னால் செய்ய முடியுமா? அறிவோடு நடந்துக்கணும்ல. நம்ம எதை செய்யணுமோ அதை செய்யணும், தக்கனை செய்து தகாத தடுத்துக்கணும். இப்போ வாழ்க்கை நானுன்னு நினைக்கும் போது தான் நம்ம எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது வேணும், எது வேண்டான்றதெல்லாம் நம்ம
தெரிஞ்சுக்க முயற்சிக்கணும். அப்படியே நதி போல் ஓடிடலாம், வாழ்க்கை கூட ஓடிடலான்னா அது இட்டும் போகிற பாறையில் மண்டையை முட்டி கிட்டி அடித்து நொறுக்கி கூட்டு போவோம். அறிவுன்னு ஒன்று நமக்கு கொடுக்கப்பட்டது எது வேண்டாம் எது வேணும்னு தெரிவு செய்கிறதுக்கு தான். அதாவது எது வேண்டாம்னா வழங்கப்பட்டதில் இது வேண்டும் இது வேண்டாம் நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஆனால் இது தான் வேணும் அப்படின்னு நீங்கள் எதையும் முடிவு பண்ணி அடைய முடியாது. உங்களுக்கு வழங்கப்பட்டதில் வேணால் நீங்கள் பிரித்தறியல இது தகாததுன்றதை பிரிச்சுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? வழங்கப்பட்டதன் மீது தகாதது எதுவும் அதை வேணால் நீக்கிக்கலாம். இப்படித்தான் வேணுன்ற மாதிரிலாம் நீங்கள் தெரிவு செய்ய முடியாது இந்த வாழ்க்கையில். இப்படித்தான் வேணும்னீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் வேணால் நீங்கள் தெரிவு பண்ணிக்கலாம். கொஞ்சம் லீனியண்ட்டாக இது வேண்டாம் இது இருக்கட்டும் இது பரவாயில்லன்னு சொல்லலாம். அதனால் இந்த வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிற விதம் பல தரமாக இருக்குது, பல தரப்பட்ட வாழ்க்கை இருக்குது. எதுக்குமே ஒரு உத்தரவாதம் கிடையாது. நீ படித்ததுனால பெரிய ஆள் ஆகிடுவ, ஒழுக்கமாக இருந்தால் நீ நல்லா உயர்நிலைக்கு வந்துடலாம், உழைச்சி உயர்ந்துடலாம், இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் திடீர்னு என்னென்னமோ நடக்குது. நேற்று வரைக்கும் குப்பை காட்டில் இருந்திருக்கான், நாளைக்கு கோபுரத்தில் இருக்கலாம். புரியுது உங்களுக்கு? மாறி மாறி அமையுது வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சிலருக்கு கொடுக்குது, சிலர்கிட்டேருந்து எடுக்குது, போயிட்டே இருக்கிறான் ஆட்சி தூக்கிடுது. புரியுது உங்களுக்கு? திடீர்னு போர் மண்டையில் விழுது, பூமி சரிஞ்சு கிழப்போகுது, நிலச்சரிவு ஏற்படுது, மண் சரிவு ஏற்படுது, மூடிடுது. ஒரு உத்தரவாதம் இல்லாத இருக்குது. அப்படி இருக்கிற வாழ்க்கையில் எப்படி நிம்மதியாக வாழறதுன்றது பெரும் சுமையாக இருக்குல்ல, பெரும் சுமையாக தானே இருக்குது. எதை நம்மளாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு வச்சுக்கிறதுனால இந்த அறிவெல்லாம் பேசிட்டு அப்படி உட்காந்துருக்குறோம். யார் யாருக்கு இந்த மாதிரி நடக்குது, நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதனால் எப்படி வாழறது அப்படின்றத நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆகவே சிந்தனையில் நிறையுங்கள், சிந்தித்து உணருங்கள். இப்படிலாம் இருக்குது வாழ்க்கை. நீ எதை தேடி ஓடுற, என்ன தான் வேணும் உனக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய நாள் காசு பணத்திலே ஓடிடும், சொத்து சேகரத்திலே ஓடிடும், அதை தக்க வைக்கிறதுலே ஓடிடும். ஓடி 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 நீங்கள் உக்காந்துருவீங்க. அப்புறம் உங்களால் ஓட முடியாது. எல்லாமே எதெல்லாம் மதிப்பு மிக்கதாக நினச்சோமோ அதெல்லாம் மரியாதை கெட்டு போயிடும். பெருசாக நினச்சதெல்லாம் நமக்கு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுடும். பசங்களெலாம் வளர்த்து ஆளாக்கி அது பார்க்கல போகும்போது மன தொந்தரவாகிடும். அவங்கவுங்க விட்டுட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை கிளம்பிடுவாங்க. நம்மளை விட்டுட்டு அம்போன்னு விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. கிளம்பும் போது நிர்கதியாக நிற்கிறோம். எதுக்காக போகணும், எதுக்காக பாடுபட்டோன்னு தெரியாமல் ஆகிடும். புரியுது உங்களுக்கு? அதனால் இந்த இந்திரிய சுகத்தினால் வரக்கூடிய இன்ப போகங்களே துன்பத்திற்கு காரணம். இந்திரியங்களிலிருந்து பிறக்கின்ற போகங்கள் இருக்குல்ல, அதுவே துன்பத்திற்கு காரணம். ஞானி அதை விரும்ப மாட்டான், அதில் இன்புற மாட்டான்னு கீதையில் இருக்குது. இந்திரியங்களால் ஏற்படுகின்ற சுகங்களை, அந்த போகங்கள் தான் துன்பத்திற்கு காரணம். இப்போ ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்னார்ல, அது வர இந்த இந்திரியங்கள் இருக்குது. இந்திரிய சுகங்கள் கண் காது மூக்கு வாய் கை கால் குதம் கொய்யும் புட்டம்னு 10 இந்திரியங்கள் இருக்குல்ல, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள். இதனால் வரக்கூடிய போகங்கள், பார்ப்பதினால் வரக்கூடிய போகம், கேட்பதினால் வரக்கூடிய போகங்கள் இருக்குல்ல, இது துன்பத்துக்கு ஏதுவாக இருக்குது கீதையில் சொல்லுது. அதனால் அப்போ இந்திரிய சுகங்களை மறுதளிக்கலாமா? இந்திரிய சுகங்களை வழங்கப்பட்ட ஒரு வாய்ப்பை தேவைக்கு பயன்படுத்திட்டு தேவையில்லாததன் மீது கவனம் செலுத்தக்கூடாது, அறிவோடு நடந்துக்கணும். இப்போ நிறைய உலகப் பொருட்கள் மீதில் உள்ள இச்சை நம்மளை எங்கெங்கேயோ இழுத்துன்னு ஓடுது. எல்லாமே கவர்ச்சியாக இருக்குது. அது உங்களை நோக்கி வர அளவுக்கு ஒரு பொறுமை இருந்ததுன்னா அது உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக உங்களை அடையும். இல்லை, அது உங்களுக்கானதுன்னு தான் அது உங்களை அடையும். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் நினைக்கிறத முயற்சின்னு நினைக்கிறீங்க. அதை பற்றி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சும்மா சதா அதை பற்றி நினைக்கிறத தான் முயற்சின்றோம். அது வரணுன்னா தான் வரும். வந்தாலும் அப்படி தட்டி பறித்து சூழ்ச்சியால் நீங்கள் கவர்ந்து அதை பிடிச்சிட்டாலும் அது உங்களுக்கு பயன்படுமான்றது சந்தேகம். எவ்வளோ தான் நீங்கள் சூழ்ச்சி பண்ணி உலகப் பொருட்களை ஈட்டினாலும் அது உங்களுக்கு பயன்படுமான்றது சந்தேகம். உங்களுடைய பங்கு மட்டும்தான் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் என்ன சுகம் அதில் அடையணுமோ அது மட்டும்தான் அடைவீங்க. அதுக்கப்புறம் அது துன்பமாகவே மாறிடும். இதெல்லாம் நம்ம கவனம் வச்சுக்கணும். இப்போ உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது.
மனிதர்கள் ஓடிக்கிட்டே இருக்காங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. என்ன ஓடுறான் என்ன தேடுறான்னு தெரியல. பறக்கிறான், அங்கே போகிறான் இங்கே போகிறான், பிரபலம் அடைகிறான், நிறைய விஷயங்களில் புகழ் தேடிக்கிறான். எல்லாம் கொஞ்சம் காலகட்டம் தான். எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தால எல்லாம் கொஞ்சம் காலகட்டம் தான். காலம் மாறிட்டே வரும், மனிதர்கள் மாறிட்டே வருவாங்க, எண்ணங்கள் மாறிட்டே வரும், வசதி வாய்ப்புகள் மாறிட்டே வரும். இப்போ நம்ம கூட அம்மா அப்பா இருந்தாங்க, இப்போல்லாம் நினச்சின்னு இருக்கிறோம். ஏதோ வருஷம் ஒரு தடவை திதி பண்ணிட்டு, அதுவும் ஏதோ ஒரு பண்ணணும்னு சொன்னதுனால பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குதுன்னே தெரியாது. ஏதோ சொல்லியிருக்காங்க பெரியவங்க அது பண்ணணும், அதனால நம்ம பண்ணுறோம். அதனுடைய தத்துவங்கள் நம்ம முழுசாக புரிகிறது கிடையாது, தேவைக்கு பண்ணுறோம். ஆனால் அந்த நினப்பில் இருக்கமா அப்படின்னு பார்த்தா நினப்பு மறந்துடுது. நினைப்பொழிந்து நீரில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே அப்படின்னு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு நினப்பு ஒழிஞ்சு போயிடுறோம். எதுவுமே கொஞ்சம் காலகட்டம் தான். ஒரு காலத்தவணையின் பேரில் எல்லாமே இந்த வாழ்க்கை சுகமாக தெரியும். ஆனால் அது கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் எதில் சுகப்பட்டமோ அதுவே துன்பமாகிடும். புரியுதா உங்களுக்கு? உலகப்பொருளுடைய இயற்கை இது மாதிரி இருக்குது. அப்போ எதை சம்பாதிக்கணுன்றதை நம்ம கற்றுக்காத வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையை நம்மளால் முழுசாக வாழ முடியாது. எதை கற்றுக்கணும்? இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க? படிக்கணும். எதுக்கு படிக்கிறீங்க? உலகத்தை தெரிஞ்சுக்கணும். எதுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க? கடைசியில் பார்த்தா வருமானத்துக்கு. உலகத்தை லேசாகிக்கணும், இந்த பொருளை லேசாக ஈட்டிக்கணும், சுகமான வாழ்க்கை வாழ்ந்துடணும். அந்த கற்பனையில் நம்ம படிக்கிறோம். ஆனால் அது படிக்கிறதுக்கே உலகம் நிறைய நம்ம உதவி செய்ய வேண்டியிருக்கு. அப்பா அம்மா உதவி செய்யணும், ஆசிரியர்கள் உதவி செய்யணும், வண்டி ஓட்டுறவங்க உதவி செய்யணும், சோறு ஆக்குறவங்க உதவி செய்யணும். ஏராளம் உதவிகளை வாங்கி 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 தான் நம்ம படிக்கிறோம் இல்லை? ஏராளம் நம்ம பேருக்கு நம்ம உதவி செய்தாங்க. ஒரு வருமானம் வந்த உடனே இந்த உதவி செய்தவங்களும் உதவி செய்யணும்ல. நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு உங்களை இட்டு போய் விட்டுது அரசாங்கம் முதற்கொண்டு எல்லோரும் வேலை செய்கிறாங்கல்ல. எல்லா பொருட்களும் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டு லேசாக்கப்பட்டு பென்சில் பேனெல்லாம் வந்தது இல்லை. இப்போ எல்லாருக்குமான உதவியை நீங்கள் உங்கள் வருமானத்தை கொடுக்காத வரைக்கும் நீங்கள் எப்படி நிம்மதி அடைய முடியும்? 2 லட்ச ரூபா சம்பாதிச்சோடனே பதிக்கிறீங்க அப்படியே. நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிட்றேன், பெருமை வந்துடுது. 2 லட்ச ரூபா சம்பாதிச்சா ஒரு பகுதி, ஒரு குறிப்பிட்ட பகுதியை நீங்கள் இந்த யார் உங்களை தூக்கி விட்டாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுமா? நம்ம அம்மா அப்பா மட்டுமா உதவி செய்தாங்க? உங்களுக்கு ஆசிரியர்கள் உதவி செய்தாங்க, ஸ்கூல் உதவி செய்யுது, அரசாங்கம் உதவி செய்யுது, எல்லோரும் சமூகம் உதவி செய்யுது. உங்களை நிம்மதியாக போக விட்ட சமூகம் இருக்குல்ல, பிடிச்சி இழுத்துன்னு இருக்கலாம். ஏதோ ஒன்று தப்பு நடந்துருக்கான் அவங்க மேலே. எவ்வளோ விஷயங்களை தாண்டி எவ்வளோ பேருடைய உதவி தோல் மேலே ஏறி 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 இந்த பணம் வந்துடுச்சுன்னா இந்த பணத்தை நீங்கள் மட்டும் பதிக்கிறீங்களே, உங்கள் வாழ்க்கை சும்மா விடுன்றீங்க, வச்சு செஞ்சிடும். இவ்வளோ பேர் ரத்தத்தை உறிஞ்சி பெரிய ஆள் ஆகிட்டு நான் சம்பாதிக்கிறேன்னு கரெக்டாக பேங்கில் போய் டெபாசிட் பண்ணிக்கிறீங்க, இல்லை நகையில் டெபாசிட் பண்ணிடுறீங்க. ஒரு குறிப்பிட்ட சதமானம் இந்த சமூகத்துக்காக, ஏழை எளிய மக்களுக்காக, ஆசிரியர்களுக்காக, குருமார்களுக்காக, பெற்றோர்களுக்காக நீங்கள் தாராளமாக செலவு செய்யாத வரைக்கும் இந்த நிம்மதி உங்களுக்கு வராது. இந்த நிம்மதி அடைய போகிறதில்ல, எங்கேயாவது கோத்து விட்டுரும். ஏன்னா சாப்பிட்ருக்குறோம்ல, புடிங்கி தின்னு இருக்கோம்ல, தின்னது திருப்பி செய்யணும்ல, எடுத்தது கொடுக்கணும்ல. தேவர்களுக்கு நீங்கள் உதவுங்கள், தேவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள், இறைவனும் பரஸ்பரம் சுகமாக வாழுங்கள்னு வேதம் சொன்னால் இவங்கெல்லாம் தேவர்கள் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் மறைவான தேவர்கள் தான் நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. இப்போ யாராவது நம்ம சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை போய் கவனிக்கிறீங்க, ஒரு 2000 ரூபா 3000 ரூபா மாதம் அனுப்புகிறீங்க, கஷ்டப்படுற ஆசிரியர்கள் இல்லாமல் இருப்பாங்களா? உறவு அப்படி எதுனா உங்களுக்கு இருக்குதா? எவ்வளோ பேர் உதவி செய்தாங்க, எவ்வளோ பேர் நமக்கு ஆயாவா தாத்தாவோ ஆயா அம்மா வேலை செய்தாங்க, சோறு ஊட்டி விட்டாங்க. எத்தனை பேர் அக்கம் பக்கத்து நெருக்கத்தில் இருக்காங்க தெரியாது. அப்போ உலகத்துக்கான ஒரு உதவியை நீங்கள் செய்யணுன்ற எண்ணம் வராத வரைக்கும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. எல்லாம் சேர்ந்து எல்லாருடைய பாவத்தையும் பிடிங்கி தின்னு இருக்கிறதுனால, உழைப்பை தின்னு இருக்கிறதுனால உங்கள் உடம்புல ஒரு பிரச்சனை வரும், ஒரு குழப்பம் வரும், ஒரு ஆற்றாமை வரும், ஒரு அழுகை வரும், ஒரு வேதனை வரும். ஏன் வருது? எங்கேருந்து வருது? திண்ணியே குடித்தியான்னு தான் கேள்வி. எடுத்தே கொடுக்கணும்ல. இப்போ எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு வருமானத்தை கொண்டு உங்களை கொலு ஏற்றி உட்கார வச்சு ஒரு வருமானத்தை வாங்கின உடனே அமெரிக்கா ஓடிடலாம், லண்டன் ஓடிடலாம், சம்பாதிச்சிக்கலாம், வீட்டில் வச்சுக்கலாம். இந்த புத்தி தான் இருக்குதே தவிர யார் மேலே ஏற்றினானோ அவனுக்கெல்லாம் ஒரு பங்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துடுச்சுன்னா அவன் நிம்மதியாக வாழும்.
அவனுக்கு தான் தேடாது செல்வம் கிடைக்கும். இல்லைன்னா அவன் தேடி தேடி சேர்த்து வச்சு சொந்த குடும்பத்தில் சூனியம் வச்சுப்பான். பிள்ளைங்களே எதிராக திரும்பிடும். பெற்றோர்கள் வந்து ரொம்ப தொந்தரவாயிடுவாங்க. உற்றார் உறவினர்கள் வந்து கரிச்சு கொட்டுவாங்க. அப்போ நீங்கள் எதை துரத்துறீங்களோ உங்களுடைய முயற்சி எதில் அமைஞ்சிருக்கு. இவ்வளோ பேர் மேலே ஏறி இருக்குன்ற நினப்பு இருந்தால், ஒரு வீடு இல்லாதவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். நம்ம வீடு கட்டுறோன்னா ஒரு சின்னதாக ஒரு உதவி செய்யணும். நம்மளால் எது வாங்க முடியுதோ அதனுடைய ரொம்ப கீழான பகுதியாவது நம்ம உதவியாக கொடுக்கணுன்ற எண்ணம் யாருக்கும் வரது இல்லை. அதனால தான் இந்த வாழ்க்கை துன்பமாக இருக்குது. எதை கற்றுக்கணும், அமைதியை வந்து கண்டெடுக்கிறதுனா நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். எதை எடுத்தீங்களோ அதில் ஒரு பங்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அப்போ வந்து இந்த மாதிரி மனநிலையெல்லாம் யாருக்கும் இருக்கிறதில்ல. அதை வந்து சொல்லவும் மாட்டுறாங்க. உழைப்பால் உயர்ந்தவங்கன்னு இவனுமே கஷ்டப்பட்டு தானாக உயர்ந்த மாதிரி சொல்லிக்கிறான். எப்படி உழைப்பான்? உழைப்பால் உயரத்துக்கு உதவி வந்து போகல. எவ்வளோரும் உதவி சேர்ந்தால் நீ உழைப்பால் உயர முடியும். ஃபெசிலிட்டேஷனே இல்லைன்னா நீ எப்படி உயர முடியும்? அவரே படித்து அவரே எல்லாம் முடித்து எழுதி வந்தாருன்னா எத்தனை பேர் அதுக்கு ஒரு பேனை சேதமும் உழைக்கலையா? அதில் பேப்பர் சேதம் உழைக்கலையா? உழைச்சிருக்கான்ல. அப்போ உன்னுடைய பணத்தை நீ பதுக்கும்போது உனக்கு நிம்மதி வெளியே போயிடும். துன்பம் பதுங்கிடும். பணத்தோடு சேர்ந்து துன்பமும் பதுங்கும், பொருளோடு சேர்ந்து துன்பமும் பதுங்கும். அது எழுந்து வெளியே வரும் பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. அது எழுந்து வெளியே வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு தான் வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, தர்மத்தில் வேலை செய், தர்மத்தை செய், தர்மத்தை கொடு, உன்னுடைய கடமை என்னவோ அதை செய், அதான் தர்மம். உன்னுடைய டியூட்டி இந்த சமூகத்துக்கு, பெற்றோருக்கு, உற்றார் உறவினருக்கு, ஆசிரியர்களுக்கு, குருமார்களுக்கு, ஆசாரியர்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யின்னு சொன்னால் செய்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா? யாருக்காக கொடுக்குறீங்களாண்ணா? அதெல்லாம் கொடுக்குறதில்ல. இப்போ கொடுக்குறவங்களாம் சொல்கிறாதீங்க. ஒரு பொண்ணு வச்சதில் பூ வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு போண்டா டீ எதனா வடையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நானும் தர்மம் செய்கிறேன்னு அப்படிலாம் கிடையாது. இப்போ நாம் இருக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் வந்து நமக்கு உதவி இருக்காங்கன்ற நினப்பாது இருக்கணும்ல. எவ்வளோ பேர். அதான் சொன்னால், இப்போ எங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஊட்டி இருக்காங்க. அவங்க துன்பப்படும் போது நிறைய கொடுக்கணுன்னு தான் தோணுது. அவங்க வந்து நம்ம கொடுக்கறதையே கொஞ்சம் அவமானமாக நினைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட நம்ம வாங்கிறதா அப்படின்னு அந்த நினைப்புடைய மக்களுக்கு கூட நம்ம வந்து பணிஞ்சு போய் கொடுத்து அவங்கள பராமரிக்கணும். பெற்றோர்களை பராமரிக்கிறதே ரொம்ப பேர் பண்ணுறதில்ல. இப்போ வருமானம் வந்த உடனே அவன் எப்படி ஒரு மமதையில் ஆயிடுறான்றது மட்டும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். ஒரு மமதையில் ஆயிடுறான். ஒரு நாள் பொருள் வாங்குகிற சக்தி கிடைச்ச உடனே அப்படியே திமிர் எடுக்குது அவனுக்கு. அந்த திமிர் எடுத்து ஒரு காலகட்டம் வரைக்கும் மிதப்பாக இருப்பான். அவனை டக்குன்னு ஒரு ஆப்பு வரும், பிடிக்கும். எதெல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுமோ அதில் ஒரு காலகட்டம் வரைக்கும் தாங்க சுகம் இருக்குது. அந்த சுகத்தை வந்து அப்பப்போ நம்ம அனுபவித்து தூக்கி போட்டுடணும். அதை பதுக்கி வச்சு அது நாளைக்கு உதவும் நாளைக்கு நீ இருக்க மாட்டியா? நாளைக்கு உதவுன்னு எடுத்து வைக்கிறதுலாம் நாளை நம்மனுடைய நாள், யமனோட நாளுக்காக நீ எடுத்து வைக்கிற. உன்னுடைய நாள் இன்றைக்கி தான். இன்றைக்கி வாழ்ந்து இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கி சம்பாதிக்க வேண்டியது உன்னுடைய மன அமைதி. மனதை உனக்குள்ளே வச்சுக்கணும். உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மனம் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இங்கே வாழ்க்கை சுகமாக இருக்கும். இப்போ ஸ்கூல் போய் படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிடணும். அதை தாண்டி ஒன்றும் கிடையாது. ஏன்னா 4 கை சேர்ந்தால் தான் ஏதோ ஒன்று உருவாக்க முடியும். ஒரு ராக்கெட் செய்கிறான்னா எத்தனையோ இப்போ விஞ்ஞானிகள் படிப்பாளிகள் சேர்ந்தால் அதை செய்கிறாங்க. அதில் கடைசியில் இந்த டீ எடுத்து கொடுக்குறான் பாரு, அவன்லேருந்து உதவி இருக்குது. அவன் சாதாரண வேலை செய்கிறான்னு நினைக்காதீங்க. அட்டெண்டரு அவனாலையும் தான் அந்த ராக்கெட் போகுதுன்னு நினைக்கணும். புரியுது உங்களுக்கு? இது வந்து படிச்சுக்கிறீங்க. அந்த படிப்பு வந்து உங்களுக்கு ஒரு தகுதி உருவாக்கி உலக பொருளை கொடுக்குது. நிம்மதி எது கொடுக்கும்? காசை வாங்கிடலாம். நிம்மதி யார் வாங்கிறது? நிம்மதியை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தகுதி இருக்குது, ஒரு செயல்பாடு இருக்குது. அமைதியை சம்பாதிக்கிறதுக்கு, சாப்பிட்டது உடம்புல ஒட்டுறதுக்கு, கிடைச்சதில் வாழறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அதுதான் நற்பண்புகள். இந்த நற்பண்புகளும் சேர்ந்து வளரணும். பொறுமை, இரக்கம், கனிவு இதெல்லாம் சேர்ந்து வளரணும். இது வந்து தானால் வளர்ந்துடாது. குருமார்களோடு இருக்கும்போது வளர்கிறது தான் அது வளர்ச்சி. நீங்களாக வளர்த்துக்கிறதுலாம் பொறுமை கிடையாது. பொறுமையே வடிவான ஒரு குரு கூட இருந்து அந்த மனிதர்கள் கூட வாழ்ந்து பெறன்றது தான் அந்த தகுதி தான் உண்மையான
பொறுமை உங்களுக்கு கொண்டு வரும். நானும் பொறுமையாக இருக்கிறேன்னா உங்களால் இருக்க முடியாது. ஏற்கனவே அதில் முதிர்ந்தவங்க கூட இருந்தால் தான் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது உங்களுக்கு கிடைக்கும். இப்படி கிடைக்கிறவங்க கூட வாழ்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி நிலைப்பாடு பணிவுன்னு பேர். அந்த பணிவு இருந்தால் தான் போய் உட்காந்து பணிவிடை செஞ்சு பணிஞ்சு கேட்பீங்க. இதை கேட்ட பிறகும் இது முழுசாக பயன்படாது. நீங்கள் கற்ற ஒழுக்கங்கள் நல்ல ஒழுக்கங்கள்லாம் முழுசாக பயன்படாது. அது எப்போ பயன்படும்னா சரண்டர் பண்ணணும். அது யார்கிட்ட சரண்டர் பண்ணோம்? இந்த பிரபஞ்ச பேராற்றல், இறைவனு சொல்லுங்கள், இயற்கைன்னு சொல்லுங்கள், ஏதோ ஒன்று சொல்லுங்கள், அதுக்கிட்ட சரண்டர் பண்ணணும். நீ போதும், அதான் சரண்டர். இறைவன் போதுமானவன் அப்படின்றது தான் சரண்டர். இறைவன் போதுமானவன் என்ற எண்ணம் வராத வரைக்கும் உங்கள் நல்ல ஒழுக்கங்களோடு உங்களை உதவி செய்யாது. நல்ல ஒழுக்கம்னு ஒன்று இருந்தால் தீய ஒழுக்கம் வந்துடும். அதனால் இறைவன் போதுமானவன் முற்றுப்புள்ளியில் கொண்டு வரணும். கடவுள் போதும் நமக்கு அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் முதிராத வரைக்கும் நீங்கள் ஈட்டின பொருள், கற்ற கல்வி, செய்த வேலை, உழைப்பு, கட்டின வீடு, விருப்பத்துடன் வச்சுக்கின்ற வீடுகள், வியாபாரங்கள் எல்லாமே ஒரு காலத்தான வரைக்கும் சுகமாக இருந்து துன்பத்தில் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் எந்த பொருளை துரத்தினாலும், எதில் நீங்கள் முயற்சி பண்ணாலும், எந்த பொருள் கவர்ந்து இழுத்தாலும் ஒரு சின்ன காலகட்டம் வரைக்கும் சுகமாக இருக்கும். சின்ன காலகட்டம் வரைக்கும் சுகமாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ குளிர்காலம் சுடுதண்ணி ரொம்ப சுகமாக இருக்கும், வெந்நீர். இன்னும் அடுத்த மாதத்துலாம் பச்சை தண்ணி தான் சுகமாக இருக்கும், மாறிடும். அதனால் வெந்நீர் எப்பவுமே சுகமாக இருக்காது. அதனால் மாறி மாறி அமையக்கூடிய வாழ்க்கையில் அழகான ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இறைவன் போதுமானவன் என்பதின் மீது நீங்கள் சிறகை விரிக்காத வரை இந்த வாழ்க்கை உங்களுக்கு பெருசாக எதுவும் கொடுத்துறாது. ஓடி ஓடி சம்பாரித்து, ஆடி ஆடி சம்பாரித்து சேர்த்து அவனுக்கு வைக்கிறேன், இவனுக்கு வைக்கிறேன், புள்ள குட்டி வைக்கிறேன். நீ வாழ்ந்தியான்னு கேட்டால் நான் வாழவே இல்லை. ஒன்றையாவது தின்னு பார்த்து ருசி பார்த்து நன்றி சொல்லி இறைவன் போதுமானவன் என்பது நிலைச்சிருந்தால் நீ வச்சுருக்க பொருள் யாருக்காவது பயன்படும். இல்லைன்னா நீ இப்போ வச்சு போகிற பொருளை அடுத்தவங்க வீணான இதில் செலவு பண்ணி உங்களை இந்த கடவுளுக்கும் ஒரு பெருமை சேர்க்காமல் வீணாக செலவு பண்ணிட்டு தெரிவாங்க. இப்போ இப்படிலாம் புரியுதுல்ல? இப்போ நம்ம என்ன துரத்துறோம்? வீணாக போனதை துரத்தின்னு போகிறது. எது இப்போ ரொம்ப நாளைக்கு நிற்காதோ, அழுகி போயிடுமோ, கெட்டு போயிடுமோ, பயன்படாதோ அதெல்லாம் துரத்துறது. எல்லாம் கொஞ்சம் காலம்தான், போனப்போது அப்படின்னு கடவுள் போதுன்னு சொல்லிட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். எதில் முக்கியத்துவம் கொடுக்குறதுங்க என்ன இருக்குது? விரும்புனா வரணும். எல்லாமே நீங்கள் விரும்பாமலே வந்துட்டுருக்குது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் தலைக்கு மேலேருந்து கொட்டிகிட்ருக்குது. சூரியனும் மழையும் காற்றும் பனியும் நிலவும் சந்திரனும் நட்சத்திர கூட்டங்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது இல்லை? இந்த காலு கழுவுற பொருளை மட்டும் நீங்கள் எடுக்க தெரியாமல் எடுத்து, வைக்க தெரியாமல் வச்சு, சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு, கொடுக்க தெரியாமல் கொடுத்து, அது குட்டிச்சராக்கி வாழ்க்கை கஷ்டமாக இருக்குன்னா எப்படி கஷ்டமாக இருக்கும்? நல்லொழுக்கம் நிம்மதிக்கான ஒரு பாதை. சம்பாத்தியம் சுகத்துக்கான ஒரு பாதை. சுகத்துக்கான பாதை டக்குன்னு நின்றுடும். நல்லொழுக்கம் நிம்மதிக்கான பாதை. அந்த நல்லொழுக்கம் அதிகம் சேரணும். அதிகம் சேர்த்து வைக்க முடியாது. அதனால் இறைவன் போதுமானவன் என்பதன் மீது நிலை பெறணும். கடவுள் போதும் வந்திருக்கு, ரைட்டு, அவர் போதுன்னும் போது அதில் இருக்கிற சுகங்கள் உங்களுக்கு தனியாக பிரித்து தரப்படும். அது பெரிய சுகமாக உங்களுக்கு தெரியாது. கடவுளை தவிர ருசிக்கிறதுக்கு ஒரு சுகமும் இங்கே இல்லை. கடவுள் என்பது அந்த பேரமைதி, அந்த பெரும் மகிழ்ச்சியை அனுபவிக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளும் இங்கே கிடையாது. இங்கே விட்டுறதுல தான் சுகம் இருக்கிறத தவிர சேர்த்துக்கிறது எந்த சுகமும் இல்லை. செலவு செய்கிறதுல தான் சுகம் இருக்க தவிர எடுத்து வைக்கிறதுல எந்த சுகமும் இல்லை. ஒருத்தருக்கு உதவி செய்யணுன்னா என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி உதவி செய்யணும். ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் சாப்பிட்ருக்குறோம், எல்லாருக்கிட்டேருந்து எடுத்தோம். நன்றி கட்ட மக்கள் நம்ம. ஒரு நன்றி கிடையாது. சம்பாதிச்ச உடனே பொருள்லாம் சேர்த்து வச்சுட்டு வேலைக்காரனாக பார்க்குறது, அசிங்கமாக பார்க்குறது, அவன் தேவையை கொடுக்கறதில்ல. ஒரு அந்த காலத்துலேயாவது குருமார்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தாங்க, நிம்மதியாக வாழ்ந்துருக்கிறாங்க. இப்போ எவனும் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்தவன் எவனையும் மதிக்கிறதே கிடையாது. இவனுங்களாம் இப்போ சொல்லிக் கொடுக்குற ஆளுங்களும் காசு வாங்கி சொல்லிக் கொடுக்குறான். அவனுங்க என்ன சொல்லிக் கொடுப்பான்னு எனக்கு தெரியல. காசு வாங்கிட்டு ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆன்மீகம் என்பது தாராளத்தன்மையில் பொங்கி வழிகின்ற ஒரு விஷயம். பொங்கி வழியணும், ஒரு வழிந்தோடலாக இருக்கணும் ஆன்மீகம்.
உங்களுக்கு இங்கே கடவுளை காட்டுற வேலை தான் செய்கிறாங்க. கடவுளெல்லாம் யாருக்கும் காட்ட முடியாது, அவர் ஆப்பட மாட்டார். உங்களை காட்டுற வேலை செய்யலாம். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். கடவுள் யாருன்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் விரும்பினா தான் நம்ம காட்டுவார். கடவுளை அவர் விரும்பினா தான் நமக்கு ஒரு காட்சியை கொடுப்பார். அதில் எந்த முயற்சியும் இல்லை. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம நிலைப்பாடு புரியணும், நம்ம அறிவு என்ன, திறமை என்ன, ஒழுக்கம் என்ன, நீதி என்ன, நியாயம் என்ன, நேர்மை என்ன, நம்ம வாழ்க்கை எப்படி வாழறோமா சாப்பிட்றோமா, இதெல்லாம் தெரியாமல் கடவுளை பிடிக்கிறேன்னா எங்கேருந்து கடவுளை பிடிக்க முடியும்? கடவுள் யார் கண்ணுங்களையும் கிடைக்க மாட்டார். புரியுது உங்களுக்கு? முதல்ல நம்மளை நம்ம பிடிக்கணும். தன்னை அறிபவன் தலைவன் அறிகிறான்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே துரத்துறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஒரு மாயையில் மாட்டி சிக்கி தவிக்கிறோம். அதனால் நம்ம இப்போ இங்கே இருக்கிற நம்ம என்ன கற்றுக்கணும்? நம்ம அடைய வேண்டிய ஒன்று நம்மக்கிட்டே இருக்குது. அடைய வேண்டிய எல்லாமே இங்கேயே இருக்குது. வெளியில் இருக்கிறதெல்லாம் தானாக வருது. உள்ளே இருக்கிறதே நம்ம வெளியில் இருக்கிற பொருளால் போட்டு மூடிடுறோம். உள்ளே நம்ம பேராற்றலாய், பேரன்பாய், பெருமகிழ்ச்சியாக தான் இருக்கிறோம். அது நமக்கு தெரியறதில்ல. அதனால் இந்த சின்ன சின்ன பொருள்களின் மதிமயக்கத்தில் நம்ம மாட்டின்னு தவிக்கிறோம். அதனால தான் ஒரு பாட்டு ஒன்று அந்த காலத்தில் பாடம், கொடுப்பதிலா இன்பம் பெறுவதிலா இன்பம் அப்படின்னு ஒரு பாட்டு, சொல் தோழான்னு ஒரு பாட்டு வரும். பெறுறதுல எந்த இன்பம் கிடையாது, கொடுக்கறதுல மட்டும்தான் இன்பம். கொடுக்குறவன் சுகப்படுகிறான். புரியுதா உங்களுக்கு? கொடுக்குறவன் சுகப்படுகிறான். ஏன் கொடுக்கணும்? நீ எடுத்திருக்கிற கொடுக்கணும், அவ்வளோதான். நம்ம அந்த அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டோம்னா உலகம் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்திருக்கு. உலகத்துக்கு நம்முடைய உதவி என்ன? அட்லீஸ்ட் நல்லவனாக இருக்கலான்றதை நம்மளால் முடியணும்ல. யாருக்கு தீங்கு செய்யாமல் வாழணுன்றது, அபகரிக்காமல் வாழணுன்றது, அதையாவது செய்யலாம்ல. அறிவோடு நடந்துக்கணும்ல. அறிவு அற்றம் காக்கும் கருவி. உங்களுக்கு துன்பத்தை காக்கின்ற கருவியாக அறிவு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. நம்ம அந்த அறிவு தெளிவின் மீது இருக்கணும்னா இவ்வளோ பேர்கிட்ட சாப்பிட்டோமே, இவ்வளோ பேருக்கு நன்றி கடை என்ன செய்ய போகிறோம்? அப்போ தானே இந்த பிறப்பு நல்ல ஒரு பிறப்பாக அமையும் நமக்கு. இப்போ நன்றி கடன் செய்கிறதுக்கு மனமும் கிடையாது. உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தாலும் அது செய்கிறதுக்கான ஒரு உயர்ந்த தன்மை உங்களுக்குள்ளே வர்றது கிடையாது. இதுதான் எல்லாமே துன்பமாக இருக்குது இந்த உலகம். எடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், எடுத்த இடத்துல வைக்கணுன்றது தான் இந்த உலகத்தினுடைய இயற்கை. எங்கே எடுத்தே அங்கே தான் வைக்கணும். புரியுது உங்களுக்கு? சாப்பிட்டதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் கடவுள் உங்களுக்குன்னு இலவசமாக கொடுத்ததை தான் நீங்கள் தாராளமாக அனுபவிக்கலாம். பிறருடைய உதவியில் கிடச்சது எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா உதவியெல்லாம் வந்திருக்கீங்களா? இந்த பணக்காரத்தனம் எங்கேருந்து வந்துச்சு? எல்லாருடைய உழைப்பிலேருந்து தானே வந்துச்சு. கொஞ்சம் கூலி கொடுக்குறீங்க, நிறைய எடுக்கிறீங்க. ஆமாம், அந்த குறிப்பிட்ட வேலை செய்கிறா நீங்கள் நிறைய வேலை செஞ்சு எடுக்கிறீங்க. ஆனால் எல்லாருடைய உழைப்பும் எடுக்கிறீங்கல்ல, இந்த உழைப்புக்கு நீங்கள் ஈடு செய்ய முடியாது. அதனால் டிக்ளரேஷன் பண்ணலாம், ஒப்படைக்கலாம். எப்படி ஒப்படைக்கலாம்? கடவுளே, நீ எனக்கு போதும், இவ்வளோ வருமானம் எனக்கு கொடுத்துருக்குற, இதிலேருந்து எனக்கு என்னவோ அது நீ என்கிட்ட கொடு, மற்றது எனக்கு நீ எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோ, யார் யாருக்கு கொடுக்குறியோ கொடு அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ளரேஷன் ஒன்றா பண்ணலாம். இது நியாயமான மனநிலை. இப்போ ஒரு 10 கோடி சம்பாதிக்கிறேன், என்னுடைய பங்கு என் குடும்பத்தாருக்கு நான் நினைக்கிறத நான் செய்துக்கிறேன், அதில் பாவம் வந்தால் மன்னிச்சிரு, இல்லை வேறு யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ நீயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அதை கொடுத்துடணும். அட்லீஸ்ட் ஜிஎஸ்டி கட்டி பில்லு வாங்கணுன்றதுக்கே நமக்கு அறிவு வர்றதில்லை. ஜிஎஸ்டி ஏன்னா கவர்மெண்ட்டு தானே கட்டுறோம், பல்லா வரின்றான். அவன் ரோடு போடுறான், அதை போடுறான், இது போடுறான், நிறைய வேலைகளுக்கு நம்ம கொடுக்குற பணம் தான். அதை பங்கு வைக்கலான்னு வாங்கினவன் கொடுக்கலான்ற பிரச்சனை வேறு. ஒரு வரி கட்டி ஒரு பொருள் வாங்கினா நாட்டுக்கு கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் கட்டணும், அது கட்டணும், சேல் டேக்ஸ் கட்டணும்னா அதுலேயே நம்ம சிக்கலாயிரும். பொது நலன் கருதி அரசாங்கம் பிடுங்கினாலும் அதுலேயும் ஒரு திருட்டுத்தனம் பண்ணுறோம். நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல. அப்புறம் எப்படி நீங்கள் மக்களுக்கு கொடுப்பீங்க? அதனால் ஒழுக்கன்றது சம்பாதிக்கிற பணத்தை கடவுள்கிட்ட டிக்ளேர் பண்ணிடணும். இப்போ நான் உண்மையாகவே அதை மட்டும் தான் பண்ணியிருக்கேன். எந்த நிலம் வாங்கினாலும் இடம் வாங்கினாலும் எனக்கு என்ன எதுவோ அது போக நீ யார் யாருக்கு கொடுக்குறியோ கொடு கடவுளை.
யாருக்கு வேணாலும் கொடு, உன்னுடைய விருப்பம் அது, உன்னுடைய பொருள் அது, நீ என்கிட்ட கொடுத்துருக்குற. அதனால் நான் வந்து அனுபவிக்க தான் கொடுத்தே தவிர அள்ளி தள்ள வச்சுக்கிறதுக்கு இல்லை. இந்த மனநிலை வரணும் எல்லாருக்கும். இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இன்னும் கொஞ்ச நாள் முட்டிலாம் செத்துரும், மூச்சு விட முடியாது, படுத்தா கருன்னு இழுக்கும், பாதம் பித்த கம்மெல்லாம் ஏறி வேலை செய்யும். இதெல்லாம் வேக வேகமாக இழுத்தோமோ அதெல்லாம் ரிட்டர்னில் வேலை செய்யும் போது இந்த காசு பணம்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போவே நிம்மதி தேடிடணும். எல்லாம் கொஞ்ச நாள் ஏதாவது சண்டை போட்டால் ரைட் போகணும், சாண்டை சொன்ன மாதிரி ரைட்டு விட்டுடணும். யாரையும் துன்பப்படுத்தக்கூடாது, யாரையும் வந்து சண்டை போடக்கூடாது, புறம் பேசக்கூடாது. பணம் போய் எல்லாம் போய் தொலைக்க போகிறது தான். இன்னும் பெரிய விஷயம் மேலே சண்டை போகிறதுக்கு என்ன இருக்குது? பொண்டாட்டி மேலே, புள்ள மேலே, அது மேலே குறை குற்றம், முற்றார் அப்படி பண்ணான் இப்படி பண்ணிட்டான், மானம் மரியாதை லொட்டு லூஸ்கே எல்லாத்தையும் தள்ளி வைங்கன்ற. நான் தள்ளி வச்சுட்டா நிம்மதி உங்கள் சாய்ஸ். என்ன சம்பாதிக்கணும் அது மாதிரி தான் சம்பாதிக்கணும். பொருள்லாம் சம்பாதிச்சு வச்சா அது ஒன்றும் பயன்படாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. அந்த கொஞ்ச நேரத்தில் கிடைக்கிற பொருளை கொஞ்ச நேரத்தில் பயன்படுத்தி தூக்கி போடு. பிடிச்சு வச்சுக்கிறதுனால அது கொண்டு உன் பிடியில் சிக்காது. அது உன் கையை பிடுங்கி காலில் கடைசியில் இப்படி விரிச்சு விட்ரும். அதை பார்த்துருக்கலாம் நிறையா. அப்புறம் என்ன ஈடுபாடு? அதனால் எங்கே எடுத்து அங்கே வைக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு டிக்ளரேஷன் பண்ணணும். இவ்வளோ இருக்கு, நான் நிம்மதியாக வாழணும், எனக்கு எந்த சங்கடமும் வரக்கூடாது. இந்த ஒரு கார் இருக்குதுன்னா அந்த காரில் நான் போகிறது தான் சுகம். அடிபட்டா காருக்கிறது பெருமையானா, நடு ரோட்டில் அடிபட்டு விழுந்தா அது சிறுமையை விட கேவலமானதாகிடும். பாதுகாப்பாக போகணுன்றது தான் காரே தவிர பெருமையோடு போகிறதுக்கு காரு கிடையாது. பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்கு வீடே தவிர பெருமையோடு இருக்கணுன்றது வீடு கிடையாது. எது ஒன்றே அதனுடைய அளவில் அனுபவித்து தானே தவிர இல்லை வேறு எதுனா அதில் பெருமை இருக்குது? ஒரு பெருமையும் கிடையாது. நீ தோட்டம் வச்சுக்கிறேன் வச்சுட்டு போ, அந்த பெருமையை நீயே பெருமையாக நினச்சிக்கிறேன்ற. நீ பெருமையாக என்னத்தையும் நினைக்கிறேன்? என்கிட்ட அதெல்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட அதெல்லாம் இருக்குது. நீ உங்கள்கிட்ட இருக்கிறியா? நீ எல்லாத்தையும் பொருளில் தான் உன் மனம் ஃபுல்லாக இருக்குது. உங்கள்கிட்ட நீ இல்லை. உங்கள்கிட்ட நீ இல்லாத போது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லை. எவன் எடுத்து முடணும், எவன் பிடிங்க முடணும், எந்த மாடு மேய்ஞ்சிருமோ, அது ஆகிடுமோ இது ஆகிடுமோ, இதை கவலையில் நீ செத்துருவேன். புரியுது தானே? எதை சேர்த்து வைக்கணும்? எவ்வளோ கொழுப்பு இருந்தால் நம்ம வந்து புறம் பேசுவோம். ஒரு மனிதன்கிட்ட எப்படி நடக்கணும்னு தெரில. எப்படி அவன் அறிவில் தான் வேலை செய்வான். ஒரு வேலைக்காரனும் நீங்கள் வேலை வாங்குறீங்க, புரியுது உங்களுக்கு? அவன் அறிவுக்கு அவன் திறமை தானே வேலை செய்வான். உங்கள் அறிவு திறமை இருந்தால் நீங்களே செய்திட வேண்டியது தானே. ஏய் அது எப்படி இது செய்யணும் மிரட்டுறோம்ல. ஐயா கொஞ்சம் மெதுவாக பார்த்துங்க, தம்பி இப்படி செய்ப்பா அப்படி செய்ப்பான்னு சொல்லுவோம். இப்போ கார் ஓட்டுறோன்னு வச்சுங்களேன், அவங்க மனம் வேகம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் கார் ஓட்டுவாங்க. அவங்கள நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னா நம்ம பணிவாக தான் சொல்லணும். மிரட்டணும்னா அவன் எங்கன்னா கொண்டு போய் விட்டானா அவன் உயிர் போயிடும். பணி வேணும் இல்லை, எல்லா வேலைக்காரங்கிட்டையும் நமக்கு பணி வேணும். நம்ம உதவியாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் பணிஞ்சிருக்கணும். உன்னால் முடியலன்னு தானே அவனை கூப்பிட்ட. நீ கொடுக்குற 1000 2000 அவன் ரேஷன் அரிசி வாங்கி துண்டு சாகணும், நீ மட்டும் நிறைய நல்ல பொருளாக வாங்கி சாப்பிட்டு இருக்கணும் என்ன விதி கிடையாது. உனக்கு கொண்டு போய் தள்ளி ஒன்றுனா வீட்டு போய் விட்டுருவான். அவனை பணிவை வச்சுக்கணும், தக்க வச்சுக்கணும். அப்போ மெதுவாக தான் சொல்லணும். அந்த பணி வரணும், ஒவ்வொருத்தனுக்கும் பணி வரணும். பதவி வரும்போது பணி வர வேண்டும், துணி வர வேண்டும். பணி வரணும், நல்லது செய்கிறதுக்கு துணி வரணும். இவனெல்லாம் இப்படி விட்டால் அவன் தலைமையில் ஏறி உட்காந்துருவான். அவன்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அப்படின்னா அவன் நம்மளை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய அறிவு எந்த அளவுக்கு இருக்குதோ அதே போல் அறிவு பெற்றவர்கள் தான் மனிதர்கள் எல்லாருமே. அவங்கள மெதுவாக சொல்லணுன்ற பக்குவமாவது முதல்ல வரணும். இப்போ திடீர்னு ஒருத்தனுக்கு வேலை செய்யணும் இருப்பான், எப்போவுமே வேலை செய்யணும் இருப்பானா, கொஞ்சம் அசதியாக இருக்கும், கொஞ்சம் படுத்துக்குவான், கொஞ்சம் போய் உட்காருவான், திடீர்னு ஒரு பீடியோ எடுத்து பிடிச்சின்னு இருப்பான், ஏதாவது ஒன்று பண்ணின்னு தான் இருப்பான். கொஞ்சம் பக்குவமாக போய் தான் மெதுவாக தான் வேலை செய்யணும். இதுதான் வந்து வாழ்க்கையை கொண்டு வரும். எல்லாம் உதவியாளர்கள் வந்து எல்லாருமே உங்களுக்கு அடிமையாக வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படியெல்லாம் வேலை வாங்க முடியாது யாரையும். இப்போ அரசாங்கம் வேலை வாங்குதுன்னா பயமுறுத்தி சாக் பண்ணிடுவோம், டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. அவன் மன உளைச்சலில் எவ்வளோ பேர் வந்து வேலை செய்கிறாங்க, டார்ச்சரில் வேலை செய்கிறாங்க.
அப்படிலாம் இல்லாமல் தெரிஞ்சவங்க மென்மையாக மெதுவாக பணிவாக கொஞ்சம் கரிசனத்தோடு வேலை வாங்கினோம்னா உலகம் கொஞ்சம் சுகமாக இருக்கும். இதான் கற்றதினால் பயன் என்கொள் வாளறிவன் நட்டால் தோடாரணின். நல்லா தெரிஞ்சவன் சொல்லக்கூடிய பாதையில் நம்ம போகணும். இல்லை அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிது நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. என்ன அறிவு என்ன பிரயோஜனம்? ஒருத்தனுடைய துன்பம் உன்னுடைய துன்பன்ற அளவுக்கு தெரிஞ்சிக்காத அளவில் நீ வேலை வாங்கியதுன்னா எப்படி? இதெல்லாம் பயன்படுத்தி தான் சம்பாதிக்கிறோம். வேகாத வெயிலில் எத்தனை பேர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஓடிட்டு இருக்கிறான். வெயிலையும் மழையிலையும் ஓடி ஒரு கம்பெனியை உயர்த்துறான். கம்பெனி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்குது. புரியுது உங்களுக்கு? பிடிக்கிற அளவுக்கு வேலை வாங்குது, பிடிக்கலாம் தூக்கி வெளியே போட்டுக்குது. அந்த வேலைக்காரங்க மேலே கரிசனமும் கருணையும் இருக்கணுன்ற நான். நீ சம்பாதிச்சு வச்சுருக்க பொருள் பங்கீடு செய்யாமல் போயிடுச்சுன்னா இவங்களுடைய பாவம்லாம் நம்ம தள்ள உட்காந்துக்கும். அது சரியாக நம்மளை முடிச்சிடும். சரியான நேரத்தில் நீங்கள் சம்பாதிச்சு எதுவும் உங்களுக்கு பயன்படாது. உங்களுடைய மக்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க. உங்களுடைய அன்பும் கருணையும் நேர்த்தியும் இரக்கமும் கனிவான சொல்லும் அந்த அந்த நடத்தை தான் உங்களை வாழ வைக்கும். அது ஒரு வழி பாதை தான். நீங்கள் அன்பு செலுத்தணுன்றது உங்களுடைய வேலையை தவிர அவன் திருப்பி செலுத்துவான்றது உங்கள் எதிர்பார்ப்பு உங்களுடைய வேலை கிடையாது. செய்ய வேண்டியது மட்டும் என்ன நன்மையோ அதை செய்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. இப்போது ஒருத்தர் இடக்கு மடக்காக இருக்கான்னா அவனுக்கு நன்மை செய்யும்போது நன்மை செய்திடணும். 100% நன்மை செய்திடணும். அவன் நன்றி இல்லாமல் போயிடுவான், அப்படி போயிடுவான், இப்படி போயிடுவான், நாளைக்கு நம்மளே ஏற்று நிற்பான் அப்படின்னு இவனை விட்டாலும் இன்னொருத்தன் ஏற்று நிற்பான். இப்போ வாய்ப்பு கிடைக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தான் நீங்கள் நன்மை செய்யணும். இப்போ தர்மம் செய்யணுன்னா பக்கத்தில் இருக்கிறவனுக்கு செய்யணும். அமெரிக்காவில் இருக்கிற இன்ஸ்டியூட்டுக்கு நான் ஸ்டேரிட்டி கொடுக்குறேன்லாம் கொடுக்கக்கூடாது. அருகாமையில் யார் யார் இருக்காங்களோ பக்கத்தில் யார் யார் தெரியுமோ அவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் செய்தால் போதும். அப்போ துரத்துறது ஏதாவது துரத்துறன்னு புரியுது உங்களுக்கு? உங்களுடைய முயற்சியெல்லாம் வீணாக போன பொருள் எது உங்களுக்கு ரொம்ப காலம் பயன்படாதோ கைவிட்டு போயிடுமோ அதை தான் நம்ம துரத்தின்னு இருக்கிறோம். அதெல்லாம் பெருசாக கவர்ந்து இழுக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் சத்தோடு இல்லைன்னா வலுவோடு இல்லைன்னா உலகம் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உடம்புல சத்து இருக்குதுன்னு வச்சு உங்களுக்கு உடம்புல உயிராற்றல் நிறைய இருக்கிற வரைக்கும் தான் உலகம் உங்களை ஈர்க்கும். உலகம் உங்களை ஈர்க்கும். உங்களுக்கு உலகம் உடம்புல சத்தே கிடையாதுன்னா உலகம் இருந்தால் என்ன எல்லாம் போனான்னா நடக்க முடியாது தான் உலகம். சாப்பிட்டு ருசியாக இருந்தது தான் உலகம். நாக்கு செத்து போச்சு, தின்றதெல்லாம் பச்சை தட்டி மாதிரி இருக்குதுன்னா தின்னா என்ன தின்னாமல் போனால் என்ன? இந்த உயிரை அப்படியே தக்க வச்சுன்னு குளுக்கோஸ்லாம் போட்டு போடலாம் டியூப் வச்சு படுத்துக்கின்னு அப்படி ஒரு வாழ்க்கை என்னத்துக்குன்றேன் நான். இப்போ எவ்வளோ அழகான பொண்ணாக இருந்தால் நீங்கள் பார்த்தாலும் உங்கள் உடம்புல சத்து இல்லாத போது உங்களுக்கு வேஸ்ட்டு தான். அது அழகாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறது தான் பிரச்சனை. இப்போ உங்கள் வாழ்க்கை யார் கையில் இருக்குது? உன் வாழ்க்கை உன் கையில்னு சொன்னதுக்கு நீ ஆற்றலோடு இருந்தால் தான், அறிவோடு அந்த அந்த உயிராற்றல் இருந்தால் தான் உலகம் உங்களுக்கு பயன்படும். உயிராற்றல் இல்லைன்னா எப்படி பயன்படும்? இல்லையா? உடம்புல சத்து போச்சுன்னா அவன் செத்து போனான்னு அர்த்தம். எதுவும் சாப்பிட்டாலும் கடிக்க முடியாது, மூச்சு விடவே முடியல. சத்து இல்லாதவன் தூங்க முடியாது. சத்து இல்லாதவன் தூங்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? சத்து போச்சுன்னு தூக்கம் வராது. எல்லாத்துக்கும் ஒரு ஆற்றல் வேணும், சத்து வேணும். அதை தக்க வச்சுக்கணும், உடம்பை பராமரிக்கணும். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்றது அதனால தான். புரியுதா உங்களுக்கு? அப்படி எப்படி இந்த வாழ்க்கை வாழணுன்னா அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். கும்பல் கூடி கொலு ஏற்றிச்சு, நீ தனியாக போய் உட்காந்து நீ சாப்பிட்டு இருந்தேன்னா எல்லா கும்பலும் சேர்ந்து எல்லா கும்பலுடைய பாவமும் ஒன்று பிடிச்சிக்கும். கும்பல் கூடி தானே கொலு ஏற்றுச்சு, எல்லாம் சேர்ந்தானே மேலே தூக்கி விட்டாங்க. தூக்கி விடப்பா, ஏற்றி விடப்பா, இறக்கி விடப்பான்னு தூக்கி விட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதறி விட்டு போக முடியுமா? உலகத்துக்கான உன்னுடைய கடமையை ஆற்றாமல் நீ இருந்தேன்னா உலகம் ஒன்று முடிச்சிடும், நோய் முடிச்சிடும். சொந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அதை தாண்டி இருக்கவங்களுக்கும் யோசிக்கணும். எல்லோரும் உங்களை உதவி செய்திருக்காங்க. உங்கள் டீச்சரு, உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க, போனவங்க, துணி தைச்சவங்க எல்லோரும் இருக்காங்களே. உங்களுக்கு துணி தைச்சி கொடுத்த டெய்லர் ஒருத்தன் தான் இல்லை. இப்போ ஒரு டெய்லர் இருப்பான், அவன் இருக்க மாட்டான். இப்போ இருக்கிற டெய்லருக்கு கொஞ்சம் உதவி செய்யலாம்.
இப்போ பஸ் ஓட்டுறவங்க கொஞ்சம் உதவி செய்யலாம். அதனால் வந்து உதவி செய்கிறது வந்து மனதளவில் பெருசாக இருக்கணும். நம்ம எடுத்திருக்கோம் கொடுக்கணுன்ற எண்ணம் வேணும். அதனால தான் வந்து தர்மத்தில் வாழுங்க, தர்மத்தை செய்யுங்க, தர்மம் வந்து உங்களை தலை காக்கும் தலை காக்கும் தலை காக்கும்னு சொன்னாலும் நம்ம அந்த தலை காக்கிறதுன்னு என்னன்னு தெரியாமல் சுற்றின்னு இருக்கிறோம். நம்ம இதெல்லாம் வந்து கற்றுக்காமல் வாழ்க்கை வந்து கஷ்டமாக இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குது. நான் பிரார்த்தனை பண்ணுறேன், நான் போண்டா வடைலாம் வாங்கி கொடுத்தேன், டீ வாங்கி கொடுத்தேன், அவனுக்கு வீட்டுக்கு சம்பளம் ஒரு 100 ரூபா ஏற்றி கொடுத்தேன். இந்த பிச்சைக்காரத்தனமான வார்த்தையெல்லாம் ரொம்ப தர்மத்தில் பேசினுக்கிறான். இதெல்லாம் உதவுமா? செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும், ஆற்ற வேண்டிய கடமையில் ஆற்றணும், கொடுக்கப்பட்ட வேலையை ஒழுங்காக செய்யணும் முதல்ல. அது பெரிய தர்மம். அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டியே ஒழுங்காக வச்சுக்க தெரியாது உனக்கு. நொய்யின்னு போய் அதுவும் காசு வாங்கின்னு கல்யாணம் பண்ணுறீங்க. ஐயோ, ரொம்ப கொடுமையாக இருக்குது. யார் பணத்தை எப்படி வாங்குறாங்கன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வரதட்சணை கொடுன்னு காசு கூசாமல் கேட்டு வாங்குறானுங்க. அது ஊனம் விட்டு பணமாச்சு. அவங்க அப்பா ரத்தம் சிந்த எங்கே உழைச்சி சம்பாதிச்சானோ, இல்லை ஏமாற்றி சம்பாதிச்சானோ, இல்லை பொய் சொல்லி சம்பாதிச்சானோ, ஓடி சம்பாதிச்சானோ, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சானோ, அந்த துட்டு உனக்கு எதுக்கு? பொண்ணு தான் கொடுக்குறாங்க, பொண்ணை வாங்கிக்க வேண்டியதானே. அதை பண்ணு இதை பண்ணு. மாப்பிள்ளை வந்து எம்பிஏ முடிச்சுக்கிறாரு, முடித்து தொலையாண்டா. நீ ஒரு நாள் சாக போகிற, அதுவும் ஒரு நாள் சாக போகுது. நீ எம்பிஏ முடித்தானா, எம்பிஎம்இ முடித்தானா, எல்லாமே வீணாக போகிற விஷயம் தானே. நீ சம்பாரித்து ஒரு பொண்ணை வாழ வைக்க துப்பு இல்லாதான் எது கல்யாணம் பண்ணுற, எது காசு கேட்குற? இந்த கர்மத்தை பண்ணுறவன்லாம் எப்படி நிம்மதியான வாழ்க்கை வாழ்வான்? எப்படி வாழ்வான்? மான மரியாதை சீர் செய்யணும், சென்னை செய்யணும். இப்போ பொண்ணுங்கள்லாம் சீர் கேட்டால் தான் இப்போ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பொண்ணே இல்லை இப்போது, எவனுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேது. இவ்வளோ நாள் ஆம்பளைங்க வாங்கியிருந்தானே, இப்போ பொம்பளைங்க வாங்கணும். இப்போது 50 சவரம் போட்டால் தான்டா, 100 சவரம் போடுறேன். எனக்கு போடுற தகுதிக்கு தான் உனக்கு முதல்ல. எனக்கு வீடு கொடுக்க தகுதி இருக்குதா, என்னை வாழ வைக்க உனக்கு தகுதி இருக்கான்னு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் தான் கல்யாணம்னு சொல்லிடணும். சும்மா இதான் ஒன்று கேட்குறானுங்க போய். மான மரியாதை அதுக்கு இது லொட்டு கௌரவம் அந்தஸ்து, நான் இவ்வளோ சொத்து வச்சுக்கிறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி வேணும். உனக்கு தான் ஏற்கனவே இருக்குது, கொடுத்து தொலையான். இதெல்லாம் அறிவு பிறந்தால் தானே. நிம்மதியை வந்து தேர்றதை விட்டுட்டு இந்த பொருளை தேர்றதுலேயே குறியாக இருக்கிறாங்க. பொருளை தேடி என்ன பண்ண போகிறோம்? அது செலவு செய்யும் போது தான் உங்களுக்கு நிம்மதி வரும். சேர்த்து வைக்கும் போது வந்து இருக்கிற நிம்மதி போயினே இருக்கும், தெரியாது. ஒரு நாள் பிடிச்சிரும் உங்களை. அதனால் துரத்தின்னு ஓடு, நாய் துரத்துற மாதிரி எதாவது துரத்தின்னு ஓடுங்க. சம்பாரித்து பாருங்கள். வாழ்ந்தவன் எத்தனையோ கோடி பேர், வகை தெரியாமல் வாழ்ந்து செத்து போனவன் எவ்வளோ பேர். கொடுத்தவன் என்றைக்கும் வந்து இந்த வைகுண்ட பதவி சிவலோக பதவியெல்லாம் சொல்கிறாங்கள்ல, அதெல்லாம் அவனுக்கு ஈஸியாக கிடச்சிடும் கொடுக்குறவனுக்கு. இந்த சேர்த்து வைக்கிறவனுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அது அவனுக்கு சூரிய ஹாஸ்பிட்டலு, அப்போலோ ஹாஸ்பிட்டல்லாம் கிடைக்கும், போய் படுத்துக்கலாம். கொஞ்ச நாள் நிம்மதியாக ஆசை விடாமல் போட்டு கட்டிடுவான். பாம்பான்னு மிச்சம்லாம் ஊதும். நல்லா அந்த வாழ்க்கை விரும்புகிறவன் இப்போவே பிடிச்சிங்க, எல்லாத்தையும் பிடிச்சிங்க. நிம்மதியாக சிவலோக பதவி, வைகுண்ட பதவி, பரலோக சாம்ராஜ்யம், சுவனபதிகள் வேணுன்றவன் தாராளமாக செலவு செய்யும் கொடுத்துக்கு வந்துடுங்க. ஏன்னா நீ அவ்வளோ சாப்பிட்ருக்குறோம்ல, எல்லாருக்கிட்டையும் சாப்பிட்ருக்குறோம். எல்லோரும் கொடுக்கணுமா? நம்ம அன்றைக்கி இது மக்கள் கொடுத்தாங்க, இன்றைக்கி இருக்கிற மக்கள் நீங்கள் கொடுங்க. இந்த இது தெரிஞ்சால் வழியாக அன்பு ஒரு வழி பாதைன்னு தெரியணும். நோ ரிட்டர்ன்ஸ். நீ கொடு, அது வரைக்கும் வேலை தான். அன்பையாக கொடு, அன்பு செலுத்து. அது எங்கே போய் முடியுதுன்றது நீ கடவுள்கிட்ட ஒப்படைச்ச நிலையில் செய். இறைவன் போதுமானன்னு செய். அது ஒரு இடத்துல போய் உனக்காக வேலை செய்யும். அப்போ பாருங்கள், அந்த சித்தெல்லாம் கேட்குறீங்கள, நினைக்க நடக்கலாம், அப்போ தான் நடக்கும். அது வரைக்கும் நடக்காது. கற்றுக்கொண்ட அறிவு வந்து ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. கற்றுக்கின அறிவு ஒரு அளவுக்கு தான் உதவும். புரியுது உங்களுக்கு? இந்த அகடமிக் எஜுகேஷன் சொல்கிற அந்த உலக அறிவு, படிப்பறிவுலாம் இருக்க ஒரு அளவு தான் உதவும். உண்மை அறிவு என்பது வந்து எதை கற்றுக்கணுமோ, எதை செலவு செய்தால் கிடைக்குமோ அதுதான் உண்மை அறிவு. உலகப் பொருட்களை தாராளமாக செலவிடாத வரை அந்த உலகப் பொருளும் உங்களுக்கு வராது. நீங்கள் முயற்சி பண்ணி தான் எடுக்கணும். அதனால் வந்து நிம்மதியை சம்பாதிக்கிறதுக்கு எதுவான பாதையோ அந்த பாதையில் தான் நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது அன்பு வந்து ஒரு வழி பாதை.
எல்லாருமே தான் அன்பு செலுத்துங்க, இயன்றவரை உதவி செய்யுங்க, புறம் பேசாதீங்க, குற்றம் சொல்லாதீங்க. இறைவன் போதுமானவன் என்பதன் மீது நீங்கள் வாழ தலைப்படாத வரை இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்ததாக இல்லை. அதனால் வாழ்க்கை நம்ம தான். வாழ்க்கையிட்டுன்னு போகிற வழியில் நம்மளால் போக முடியாது. நம்ம தான் வாழ்க்கை. நம்ம வாழ்ந்தே ஆகணும். வாழ்ந்தே ஆகணும்னா அந்த வாழ யார் கொடுக்குறாங்களோ அந்த இறைவன் மீது பொறுப்பேற்படுத்தி வாழணும். அவ்வளோதான். புரிஞ்சுது உங்களுக்கு? இப்போ அவர் சொன்ன நீங்கள் துரத்துறது, கவர்ந்து இழுக்கிறது, ஓடுறதுனா ஓடுங்க, கவர்ந்து இழுத்தா மாட்டிங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், எல்லாம் போகஸ், எல்லாம் வெத்து, எல்லாம் மாயை. அந்த மாயையில் சம்பிரதாயம்னா என்னது? சம்பரம்னா மாயம், மாயை, ஆதாயம். இந்த மாயையில் ஆதாயம்ன்றது இந்த மாயை சரியாக பயன்படுத்துதான். சம்பிரதாயம்ன்ற சம்பரம்னா மாயை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதில் ஆதாயம் தேடுறது. ஆதாயம்னது நிம்மதி தான் ஆதாயம், அமைதி தான் ஆதாயம், பெருமகிழ்ச்சி, அதாவது பேரின்பம் தான் ஆதாயம். அது எப்போன்னா இந்த மாயையில் சிக்காத போது தான் கிடைக்கும். இது ஏற்கனவே குவிச்சு வச்சுக்கிட்டு பொருளை குவிக்க மாயையை தான் குவிக்கிறீங்க. நீங்கள் லிபரலாக லிபரேஷன், அதாவது லிபர்ட்டியை நோக்கி போகணும், சுதந்திரத்தை நோக்கி போனோன்னா சுமை இருக்கிறவங்க சுதந்திரம் இருக்க முடியாது, சுமை இல்லாதவங்க சுதந்திரமாக இருக்க முடியும். புரியுது உங்களுக்கு? பொருள் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வச்சுட்டு வாழட்டும். நமக்கு என்ன தேவை? அருள்னால் கொடுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இறைவன் போதுமானவன்.